ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லேட் டு லவ்ங்கிற சைனீஸ் மாடர்ன் டிராமாவை தான் இன்னைக்கு மூவியா சேனல்ல பார்க்க போறோம். நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ். எந்த காதலும் இல்லாம கான்ட்ராக்டுக்காக அக்ரிமெண்ட்டுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பிரிய வேண்டிய நேரத்துல காதல் வந்து இதுக்கும் மேல எப்படி பிரியாம தப்பிக்கிறது, அதுல வர பிரச்சனைகள்லாம் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு ஒரு கியூட்டான செம்ம காமெடியான ஜோடி எப்படி அடிச்சு விளையாடுறாங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மூவியோட ஸ்டோரி. எந்த வரைய என்டர்டைன்மெண்ட்க்கு பஞ்சமே கிடையாது. சோ மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா மூவியை பாருங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன ஆக போகுது, மூவிக்குள்ள போலாம் வாங்க. எடுத்ததுமே ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் தான். ஹீரோ பேரு யான். அங்க பார்த்து ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, நம்மளோட டீலிங் இவ்வளவுதான். 3 மாசத்துக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடாக போகுது. 3 மாசம் முடியும் போது 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம். நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் அவ்வளவுதான் சொல்ல ஹீரோயின் பாக்குறா. பேரு நங்கா. நங்கா சொல்லிட்டு இருக்கா, அது ஓகே 3 மாசம். ஆனா 3 மாசத்துல முடியும் போது யாரும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க பாட்டுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகணும். இன்னொரு 10 நாள் போடலாம், இன்னொரு 15 நாள் போடலாங்கிற ஐடியாலாம் வரவே கூடாதுன்னு சொல்றா. சரி ஓகே, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி கான்ட்ராக்ட்ல என்ன பணம் இருக்கோ அது வேகமா வந்து சேரும். அதை தவிர இதுல வேணும் காம்பன்சேஷன்லாம் கேட்க கூடாதுன்னு மறுபடியும் ஹீரோ சொல்ல, சரி அதுவும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கும் மேல என்னோட பர்சனல் ஸ்பேஸ்ல தலையிடக்கூடாது. 2 பேரும் தனித்தனியா அவங்க வேலையை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். இதுவும் ஓகேவான்னு நங்கா கேக்குறா. டீலிங் ஓகேவாயிருது. சைனை போடுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, மேரேஜ் சர்டிபிகேட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ யானோட அசிஸ்டன்ட் ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கான். பாஸ், இன்னைக்கு அதுக்கும் மேல நிறைய பொண்ணுங்களோட பயோடேட்டா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதுல எந்த பொண்ணுங்க தேர்வாங்கன்னு சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது. பார்க்கவே ஸ்டைலிஷா இருக்கா. இல்ல ஒரு பெரிய கம்பெனிலன்னு சொல்ல, யான் பார்த்துட்டு தேவையில்ல, இதுக்கு மேல கஷ்டப்படாத, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் எடுத்து பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போன தடவை நான் கொண்டு வந்தேன்ல பேட்ச்ல, அதுல இருந்து ஒரு பொண்ணா, இருந்தாலும் அவசரப்படுற மாதிரி தெரியல, இந்த பொண்ணோட பர்சனாலிட்டி கேரக்டர் ஏதாவது நமக்கு தெரியணும்ல பாஸ்ன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து யானும் அமுச்சு வச்சிட்டு இருக்கான். அப்போ யானுக்கு அவனோட கசின் பிரதர் ஒருத்தன் இருக்கான். அவனோட பேரு சென்னு. போன் பண்ணிருக்கான். ஆனா என்னன்னா, நான் திருப்பி ஊருக்கு வரலான் இருக்கேன், நம்ம கண்ட்ரிக்கே வரப்போறேன்னு சொல்ல, எப்படா வரப்போறேன்னு யான் ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அசிஸ்டன்ட் உங்க மேரேஜ் சர்டிபிகேட்ட எங்க வைக்குதுன்னு கேட்டு வந்துட்டான். நான் என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, சொல்லவே இல்ல, நீ கல்யாணமே பண்ணிட்ட பாரு. நான் இன்னும் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பார்க்காம இருக்கேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட லெவலுக்கு நான் இல்லைங்கிறதுக்காக தான் இப்ப நான் ஃபாரின்ல வந்து கஷ்டப்பட்டு படிச்சு வேலை பார்த்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன பார்த்தா பணக்கார பையன் நல்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கான்னு நினைக்க மாட்டான்ல. இப்ப நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, யாரு அந்த பொண்ணு, எனக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு யான்னு கேட்டுட்டு இருக்கான். சாரி, நான் உன்ன கூட நான் சொல்லாமலே வந்துட்டேன், வந்து சொல்றேன் அப்படின்னு கையில ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த சென்னு பாத்துட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் யான் கல்யாணம் பண்றிருக்க அதே நங்கா தான். நங்கா ஒரு பெரிய அறிவாளி. அவ பிரெயின் ரொம்ப செக்ஸியான பிரெயின்னு சொல்லிட்டு சென்ன மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேலையில தான் நங்கா இருந்துட்டு இருக்கா. அடுத்து ஒரு சர்ச் டியூப் எடுத்துட்டு அது பத்திரமா வைக்கலான்னு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல கரெக்டா யான் வந்துடுறான். இவன் மேல மோதிய அதை கீழே போட்டுடுறா. அந்த டிஷ் உடஞ்சு போயிடுது. அறிவில்லைன்னு சொல்லிட்டு நங்கா திரும்பி பாக்குறா. நிக்கிறது யான். இவனதான் கல்யாணம் பண்ண, இவன் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கான்னு கேட்டு, ஹலோ, இங்க கண்டவங்களும் வரக்கூடாது, யாருக்கெல்லாம் ஆத்தரைசேஷன் இருக்கோ அவங்க மட்டும்தான் வரணும், அடுத்தவங்க வரதுக்கெல்லாம் தடை போடப்பட்டிருக்குன்னு சொல்ல, நீ வேணும்னே தானே என் அட்டென்ஷனை உனக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் டிராமா பண்றக்க, கரெக்டா அப்படின்னு யான்னு கேக்குறான். அட்டென்ஷனா, போர்டு போட்டிருக்கு பாரியா, ஆத்தரைஸ்ட் பர்சனல்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, தெரியாதான்னு கேட்க, ஏன் எனக்கு அனுமதி கிடையாதான்னு சொல்லிட்டு யான்னு கேக்குறான். நீ என் புருஷன் தான், நம்ம லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான், அதனால அனுமதி இருக்கு, ஆனா அதுக்கும் மேலன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க, நல்லா பிளான் பண்ணி நான் வேலைக்குள்ள போட ட்ரை பண்ற, அதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு யான் சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி கேவலமான ஆளுக்கு இந்த மாதிரி லேப்ல என்னடா வேலை, வெளியே போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நங்கா அவனை துரத்தி வெளியே விட்டுட்டு இருக்கா. கரெக்டா அங்கன்னு பார்த்து நங்காவோட சீனியர் ப்ரொஃபசர் வந்துட்டாரு. என்னமா அது, நம்ம ஸ்பான்சரே அவர் தான், டொனேஷன் கொடுத்துட்டு இந்த லேப் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு, அவர் எதுக்குமா வெளியே அனுப்புற, சண்டை போட்டுட்டு இருக்க, உன்னை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன்னு மிரட்டிட்டு, யான் சார் மெயின் லேப் அந்த பக்கம் இருக்கு, அங்க வாங்கன்னு கூட்டு போயிட்டு இருக்காரு, அதான் அனுமதி இருக்குன்னு சொன்னலன்னு யான் நக்கலா சிரிச்சுட்டே கிளம்பி போயிட்டு இருக்கான். லேப் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இந்த அளவுக்கு தான் நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், நீங்க இன்வெஸ்ட் பண்றதால மட்டும்தான் இந்த ப்ராசஸ் அடுத்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. இல்லங்க, நங்கா என்னோட ஒய்ஃப் தான், நாங்க 2 பேரும் சும்மா விளையாடிட்டு இருந்தோம், நீங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்க வேணாம், என் கல்யாணம் கொஞ்சம் வந்து பர்சனலாவே நடந்துருச்சு, சோ அது வெளியே பப்ளிசைஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு யான் அங்க இருந்து வரான். அசிஸ்டன்ட் பாக்குறான். இந்த நீங்க உண்மைய சொல்லாமலே இருந்திருந்தா வெளியே யாருக்கு தெரிய போகுது, சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லவா, நானு எதுக்கு சொல்லணும்னு கேட்க, டேய் சொல்லுன்னு சொன்னா யாரும் போய் சொல்ல மாட்டாங்க, சொல்லாதன்னு சொன்னா ரகசியமா பேசுறேன்னு எல்லா இடத்துலயும் பரவி விட்டுருவாங்க,
எனக்கு கல்யாணங்கிற தொல்லை நீங்கினாதான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நேரம் நம்புனாதான் என் பிசினஸ் நான் பாத்துக்க முடியும். உயிர்ல அப்படிதான்டா இருக்கு. அதுக்குதான் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். வா போலான்னு யான் அங்க வந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க நங்காவ வீட்டுல காட்டுறாங்க. ஜாலியா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இப்பதான் யானை பத்தி ஃபுல்லாவே பார்க்க ஆரம்பிக்கிறா. இவன் யானுங்கிறது ஹோ குடும்பத்தோட அடுத்த வாரிசு. இவ்வளவு பெரிய ஆளுங்கிறதே இப்பதான் தெரியுது. ஆஹா, தப்பி தப்பி இவ்வளவு பெரிய குடும்பத்துல மாட்டிட்டு நம்மள வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டு இருக்க பார்த்தோமே. வேணா அது சரிப்பட்டு வராதுன்னு அந்த பத்திரம் வச்சிட்டு இருக்கால, அத கண்ணா பின்னானே கிழிச்சு போட்டுட்டு இருக்கா. இல்ல இது அதுக்கும் மேல மோசம். அவங்கிட்ட ஒரு பத்திரம் வேற இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு வரலன்னு சொன்னா நான் தான் அதுக்கு காசு எல்லாம் வேற கொடுக்கணும். அது சரிப்படாதுன்னு மறுபடியும் அதெல்லாம் ஓட்டு போட்டு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம யான் அங்க பாட்டியை கூட்டு போயிட்டு இருக்கான். பாட்டி, உங்களுக்கு அல்சைமர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகள்லாம் மறந்து போயிட்டே இருக்கு. நான் நிறைய ரிசர்ச்க்கு ஃபண்ட் பண்ணிட்டே இருக்கேன். அதுல சீக்கிரமா அவங்க ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சு உங்களை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்ல, பாட்டி எதுவுமே பேசாம அமைதியா வீல் சேர்ல சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல அவங்க அப்பா வந்துட்டாரு. கேள்விப்பட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். என்ன நினைச்சிட்டு இருக்க? பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்கு வா, மருமகளை எங்க வச்சிட்டு இருக்கன்னு கேட்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. சென்னு மறுபடியும் ஊர்ல இருந்து வரானா, அவன் ரூம் எல்லாம் ரெடி பண்ணும்லன்னு சொல்லிட்டு யான் அங்க போறான். பெட்ஷீட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றான். அங்க டேபிள்ல ஒரு போட்டோ இருக்கு. இதான் நம்ம தம்பியோட கேர்ள் ஃபிரெண்டான்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறது நங்கா. நங்காவை தான் சென்னை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு யானுக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ரெண்டு பேரும் அப்படி லவ் பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஏதோ யோசிக்கிறான். ஆனா நடந்தது என்ன நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. நங்கா கிட்ட சென்னு போய் ஐ லவ் யூன்னு ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். உன்னை பார்க்கும்போது எனக்கு பணக்கார குழந்தை ஒண்ணு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கு. உனக்கு லைஃப்ல பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. நீ எந்த லட்சணத்துல எனக்கு ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நங்கா அங்கிருந்து கிளம்பி போயிருக்கா. இது ரெண்டு தான், இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த ஒரே ஒரு கான்டாக்ட். ஆனா அது தெரியாம நம்ம யான் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சென்னு கையில ரிங்கெல்லாம் வச்சுட்டு, நங்கா உனக்காக தான் என் லைஃப்ல இவ்வளவு நான் கஷ்டமே பட்டிருக்கேன். நீ நான் இந்த தடவை ஏத்துக்குவா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். யான் இங்க அடுத்த நாள் அவன் அசிஸ்டண்ட பார்த்து, என்னடா பிளான் பண்ணி அந்த பொண்ணை நீங்க எல்லாம் பிளான் பண்ணி என்கிட்ட அனுப்புறீங்களா? என்ன பிளான் நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்க. ஹலோ, அந்த பொண்ணும் பிளான் பண்ணி தான் அனுப்பணும்னா அடுத்த நாள் எதுக்கு நான் இன்னும் ப்ரொஃபைல்ஸ் எடுத்துட்டு வர போறேன்? பாஸ், நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் இன்னோசென்ட் பாஸ்ன்னு கெஞ்ச, தெரியும். ஆனா அந்த பொண்ணு பிளான் பண்ணி என்கிட்ட வந்துட்டு இருக்கா. எதுக்காக அப்படி வந்திருக்கணும்? அவளுக்கு லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தியா அப்படின்னு கேட்க, செக் பண்ணி பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு வேலை நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப PhD கம்ப்ளீட் பண்ண போறா. அதுக்கப்புறம் அவ கல்யாணம் கூட பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ஃபேமிலில தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல போலன்னு சொல்ல, எவ்வளவு ஃப்ராட் பண்ணியிருந்தா சென்னை அந்த பக்கமா துரத்தி விட்டு கழட்டி விட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்திருப்பா. அவ வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு யான் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் நங்கா கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து சித்தி தான் போல அவளுக்கு கால் வந்துட்டு இருக்கு. ஒன்னு ரூம் இருக்குல்ல, அத வாக்-இன் வார்ட்ரோபா மாத்த போறோம். சோ அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போலான்னு இருக்கேன்னு சித்தி சொல்லிட்டு இருக்கா. இல்ல வேணாம், அப்படிலாம் போட்டுறாதீங்க, எனக்கு முக்கியமான சில புக்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, நாளைக்கு நானே வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, இப்படி பிச்சை எடுத்தா நீ சாப்பிடணும் ஏதாவது அவசியமா என்ன? ஏதாவது ஒரு வேலையா பார்த்தா அது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அவன் சோறாவது போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி பயங்கரமா கலாய்க்கிறா. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, போனை வைங்கன்னு சொல்லிட்டு நங்கா சொல்லிடுறா. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவ வீட்டுக்கு வெளியே யான் நின்னுட்டு இருக்கான். ஹலோ, வீட்டுக்குலாம் வரக்கூடாது, நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்குல்ல, அப்புறத்துக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்க, ஓ இதான் உன் வீடா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். ஆமா இதான். என்ன பார்க்க பழைய வீடு மாதிரி இருக்கு, நக்கலா இருக்கா, இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் பெர்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நங்கா உள்ள போயிடுறா. ஆனா அப்பயும் மீறி உள்ளேயே யான் போயிட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என் குடும்பத்துக்கிட்ட வரும்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, எதுக்காக, என்ன பிளான் பண்றேன்னு கேட்டுட்டு, சென்னை எதுக்காக கழட்டி விட்ட, அவங்க கூட பழகினாலும் என் குடும்பத்துல ஒரு பார்ட்னரா மாறி இருந்திருக்கலாம்னு சொல்ல, எனது சென்னா, ஆமா எந்த சென்னைன்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கப்புறம் யான் சில பாயிண்ட் எல்லாம் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகமே வருது. ஆமா, அந்த சென்னு காசை வச்சுட்டு கையில பொறுக்கித்தனமா அலைஞ்சிட்டு இருப்பான், அந்த பையனா? அந்த பையன் உங்க குடும்பம்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதெல்லாம் விட நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நானே சில பல காரணங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கேன் நங்கா சொல்றா. இல்ல, சென்னு திரும்பி வந்துட்டு இருக்கான், இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது. சோ இதை நம்ம நாளைக்கே போய் டிவோர்ஸ் பண்ணிடலான்ட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் நான் கேன்சல் பண்ணா காசு தரணும்ல, அந்த செக் இதுல இருக்குன்னு சொல்ல நங்கா பாத்துட்டு இருக்கா. விதி என் பக்கம் இருக்கு போல, என்னாலதான் கேன்சல் பண்ண முடியல, தானா கேன்சல் ஆகி காசும் கைக்கு வருது, செட்டில்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள யானோ அசிஸ்டன்ட்க்கு டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ், கல்யாணம் வேணா வேகமா பண்ணலாம், டிவோர்ஸ்க்கு 1 மாசம் கூலிங் பீரியட் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும், இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, உடனே போய் செக்க யான் புடுங்கிடுறான். 1 மாசம் கூலிங் பீரியட் இருக்கான். சோ டிவோர்ஸ் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இந்த நங்காக்கு ஒரு சித்தி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேரு ஷூயூ. ஷூயூ கிட்ட அந்த சித்தி சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு, அந்த யான் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க, கண்டிப்பா நடந்துதான் ஆகும்,
ஏன்னா அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணாதான் பிசினஸ ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நீ என்ன பண்ற, அந்த பையனை போய் மயக்குற. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, உனக்கு இருக்க அழகுக்கு கண்டிப்பா அவன் மயங்கிடுவான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. கரெக்டா உள்ள இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நங்கா வெளியே வந்துட்டு இருக்கா. சீக்கிரமா எடு, இல்லன்னா தூக்கி போட்டுருவேன்னு சொல்ல. இதுக்கும் மேல இந்த வீட்டை நான் காலை கூட எடுத்து வைக்க மாட்டேன், தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், இதுக்கும் மேல என்ன இருக்கோ தூக்கி போட்டுருங்கன்னு நங்கா சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரமா யானை பாக்குற, நீ கல்யாணம் பண்றேன்னு அந்த சித்தி அந்த பொண்ணு கிட்ட ஷூயூ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு நங்காக்கு சிரிப்பு தான் வருது. என்னடி சிரிக்கிறியா, எவ்வளவு தைரியம் இருக்கும். ஆமா, நீயும் எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க. உனக்கு பெரிய அளவுல பையன் கிடைக்காட்டி கூட ஏதாவது ஏழைக்கேத்த எழுரோட கிடைக்காமல போகும்னு நக்கலா கேக்குறா. அப்போ நங்காவோட பேக்ல இருந்து கல்யாண சர்டிபிகேட் கீழே வருது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எந்த பிச்சைக்காரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான், இப்பவே ஓபன் பண்ணி பாக்குறேன்னு ஷூயூ அதை ஓபன் பண்ண போக நங்கா அதை புடுங்கிடுறா. நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு போகும்போது அவ திங்ஸ் எல்லாம் யாரோ 4-5 பேர் கோட் சூட் எல்லாம் போட்டு வந்து டப்பா டப்பாவா பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இதுக்குடா என்னோட திங்ஸ் எல்லாம் தூக்குறீங்க, திருடா இருந்தாலும் கொஞ்சம் மறைச்சாவது திருட வேணாமா, பப்ளிக்கா திருடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. திருட்டெல்லாம் இல்ல, நான் தான் எடுக்க சொன்னேன்னு யானோட கார்ல இருந்து அங்க இருந்து சத்தம் கேக்குது. யான் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். என்னையா உனக்கு வேணும், எதுக்கியா என்ன இங்க இருந்து கூப்பிடுறேன்னு நங்கா டென்ஷனே ஆயிடுறா. யான் பாத்துட்டு இருக்கான். என் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, என் பாட்டிக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போதுன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க அப்பா பாத்திருக்காரு. இங்க பாரு, பாட்டி மருமகளை பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா, அவங்களை கூட்டு வர போறியா இல்லையான்னு கேட்க, பாட்டியே வாய திறந்து சொல்லட்டும், அப்ப நான் கூட்டு வர சொல்றேன்னு யான் சொல்றான். ஏன்னா பாட்டி பேசுறதே இல்ல ரொம்ப வருஷமா, அதனால. அதான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, வேணும் என் மருமகளை நான் பாக்கணும், வீட்டுக்கு வந்து அடுத்த வாரிசு வரணும்னு சொல்லிட்டு பாட்டி பல வருஷத்துக்கு அப்புறம் வாய திறந்துடுறாங்க. இப்போ யானுக்கு வேற வழியே இல்ல, பாட்டி எப்படியாவது கூட்டு போய் தான் ஆகணுமா. நங்கா அந்த கதையெல்லாம் கேட்டு, நீ நல்ல பேரனா இருக்கலாம், ஆனா அதுக்காக யாரோ ஒரு பாட்டிக்காக நான் இதுக்கு கவலை பண்ணும், என்னாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கான்ட்ராக்ட்ல நம்ம சைன் பண்ணிருக்கோம், சில வேலைகள்ல இதெல்லாம் நம்ம கல்யாணத்தை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், நீ என் வீட்டுக்கு வா, என்ன உனக்கு பயம், என்ன உனக்கு சாப்பிட்றவா போறேன்னு கேட்க. நங்கா பாக்குறா. எல்லாரும் உன் மேல அப்படியே காதல் பைத்தியத்துல பார்த்தோன்னே எல்லா பொண்ணுங்களும் விழுந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காத, அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ இந்த அளவுக்கு பாவமா இருக்க உன்னை பாக்கிறதுக்கு, நான் ஒரு வேலை உன் கூட வரணும்னா எனக்கு கெஞ்சி கேட்கணும், கெஞ்சி கேட்டா நான் வேணா வருவேன் அப்படின்னு சொல்ல. நான் யான் பாக்குறான். நான் கெஞ்சி கேட்கணுமா அப்படின்னு டிரைவரை திரும்பி பார்த்து, டேய் இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்ல. இது கார் எங்க இருந்து எடுக்கணுமா, தோ இப்பவே போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அசிஸ்டன்ட் பையன் இருக்கான்ல, கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கான். இந்த கார் எடுக்கணும்னு கார்ல இருந்து இறங்கி ஓடி போயிட்டு இருக்கான்னு நங்கா கேக்குறா. நங்கா ப்ளீஸ், நங்கா ப்ளீஸ் என் வீட்டுக்குள்ள வரியா, இந்த ஹெல்ப்ப மட்டும் எனக்கு பண்றியான்னு சொல்லிட்டு யான் முதல் முறையா கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறான். நங்காக்கு காமெடியா இருக்கு, ஓகேன்னு ஒத்துக்கிறா. நங்காவை யான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். பயங்கரமா யானோட அப்பா ஹாப்பி ஆயிடுறாரு. வாமா, உனக்காக தான் இத்தனை வருஷமா நாங்க வெயிட் பண்றோம், இவனுக்கு எந்த பிள்ளையுமே பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இதான் உன் பாட்டி, அவங்கள பாருன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, நங்காவோட காலை வேணும்னே கீழே தள்ளி விட்டு யான் விழ வைக்கிறான். என்னடா சொல்லும், பாத்துருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவளை புடிச்சிட்டு, இன்னும் நமக்கு முறைப்படி கல்யாணம் கூட நடக்கல, ஜஸ்ட் சர்டிபிகேட் தான் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ள நீ இவ்வளவு வீக்கா தான் எப்படி, அப்புறம் எப்படி குழந்தை எல்லாம் பிறக்கும்னு சொல்லிட்டு யான் ஓவரா பேச. பரவாயில்ல பரவாயில்ல, ஹாப்பி ஜோடி தான் போலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. நங்கா போறா. யான் மூஞ்சிலே 2 பேப்பரை விட்டு ஏறிறா. இத படி, அடுத்து இன்னும் கொஞ்சம் டீலிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், தள்ளி விடுறது, காலை வாரி விடுறது, தாங்கி பிடிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது புரியுதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நங்கா ஒரு ரூல்ஸ வாசிக்க யான் பாக்குறான். நானும் ஒரு ரூல் சேர்க்கணும், அது என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஒன்னா ஒரே வீட்டை வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி சில ஆக்டிங் எல்லாம் பண்ணிதானே ஆகணும். சோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம ரொம்ப லவ்விங்கான கப்பல்னு காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அப்பா முன்னாடி பண்ணிட்டே இருக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு அவன் 4 பாயிண்ட் சேர்த்துட்டு இருக்கான். நங்காவும் வேற வழி இல்லாம ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஆனா என் மேல கைய வைக்கிற ஒவ்வொரு தடவையும், இல்ல நான் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிற ஒவ்வொரு தடவையும் ஓவர் டைம் காசு எனக்கு வந்து ஆகணும், புரியுதான்னு சொல்லிட்டு காசு போட்டுட்டு இருக்கா. இதுதான் நம்ம மேரேஜ் அக்ரிமெண்ட் நம்ம 2 பேரும் முடிவு பண்ண. கரெக்டா அங்க ஞானோட அப்பா வந்துட்டாரு. என்னம்மா ஏதோ மேரேஜ் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அது என்னதுன்னு கேட்டு, நங்கா உனக்கு தாம்மா, இதுல எல்லா லக்ஸுரி காரும் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு காரை நீ எடுத்துக்கோ, ஜாலியா ஓட்டி போயிட்டு வரலாம்லன்னு சொல்லிட்டு கார் கீயை வேற கொடுத்துட்டு, அந்த அக்ரிமெண்ட்டை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. யார் நங்காவை பார்த்து, சொல்றா செல்லம், நீ தான் பிளான் பண்ண, அதை பத்தி அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நல்லா நங்காவை மாட்டி விட்டுறான். நங்கா யோசிக்கிறா. அது வந்து அங்கிள், நாங்க மைண்ட்ல இருக்கிறத பத்தி படிக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு சொல்ல, சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு யானோட அப்பா என்ன ஒண்ணும் புரியல, பைத்தியக்கார பிள்ளைங்களா இருக்குங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. நங்கா பாக்குறா. நல்ல வேலை நான் இன்னைக்கு சமாளிச்சுட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல சமாளிச்சிட்டல, ஏதாவது ஒரு கார் எடுத்துக்கோ, கான்ட்ராக்ட் முடிச்சாலும் காரை நீயே வச்சுக்கலாம்னு சொல்ல எடுத்துக்கிறாங்க. ஆளை பாரு, லைசன்ஸ் கூட என்கிட்ட இல்ல, கார் ஓட்ட தெரியாதியான்னு சொல்லிட்டு பழிப்பு காட்டிட்டு போறா. ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறா, கார் ஓட்ட தெரியாதுங்கிறதெல்லாம் ஒரு பெருமையானு.
யான் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். நங்காவ காலேஜ்ல இருந்து ரிசர்ச் முடிச்சிட்டு வெளியே வரும்போது யான் அங்க வந்துடுறான். ஹலோ, கேம்பஸ்குள்ள இருக்கோம், கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்ல, இது என்ன வீடான்னு நங்கா கேக்குறா. உனக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும், அப்பா ஒரு பார்ட்டி கூப்பிட்டுருக்காரு, வா போலான்னு சொல்ல. ஹை பர்ச்சேஸா, இதெல்லாம் எனக்கு காசு கிடையாதுல்ல, ஃப்ரீ தானேன்னு பல்ல காட்டிட்டு நங்கா போயிட்டு இருக்கா. ஒரு 4-5 காமன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா பார்ட்டிக்கு போற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வான்னு சொல்ல, நங்கா அந்த ட்ரெஸ் போட்டு வரத பார்த்துட்டு நல்லா வாய பொழந்து யான் நின்னுட்டு இருக்கான். செம்ம அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, உன் மூஞ்சி மட்டும் தான் ஒரு பக்கம் வர மாதிரியும் இன்னொரு பக்கம் வர மாதிரியும் இருக்குன்னு சொல்ல, உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல, சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாரோட முகமும் 2 பக்கமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்காது, புரியுதான்னு சொல்ல. இல்ல அத சொல்லல, மேக்கப் சரியில்லை, இந்த பக்கம் கண்ணு ஐப்ரோ கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு யான் கலாய்க்கிறான். அப்படியா இருக்கு, நான் போய் சரி பண்ணிட்டு வரேன்னு நங்கா ஓடி போயிடுறா. யானுக்கு இவளை பார்த்தாலே காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நங்கா யான் 2 பேரும் பார்ட்டி ஹால்குள்ள வராங்க. அங்க இருக்க அத்தனை பேரும் பாத்தீங்களா ஜோடின்னு சொல்லிட்டு வாய் பொழந்துட்டு இருக்காங்க. செம கியூட்டுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யானோட கம்பெனில பினான்சியல் அட்வைசரா இருக்கவரு ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. நான் யாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்க வராரு. அதுக்குள்ள நங்கா பாக்குறா, உங்களோட பினான்சியல் அட்வைஸால தான் அடுத்தடுத்து கம்பெனி அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. யான் எப்பவுமே உங்களை பத்தி என்கிட்ட புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்ல. யான் பாக்குறான், எப்படா அதுக்குள்ள வேலைத்தையும் கத்துக்கிட்டா, பாட்டின்னு சொல்லி இப்பதான் கூட்டு வந்தேன், 10 நிமிஷம் டிரைவிங் தான் கார்ல இருந்தா, அதுக்குள்ள கத்துக்கிட்டாளாடான்னு சொல்லிட்டு யான் வாய பொழந்துட்டு இருக்கான். நன்கா பாக்குறா, அடுத்த வர சில பேர்கிட்டயும் அதே மாதிரி பேசுறா. வரும்போதே கார்ல படிச்சுட்டு வந்தேன் எல்லாரும் பத்தியும், சோ நல்ல வேலை ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்னு சொல்ல. உண்மையாவே இவளுக்கு மூளை படு வேகமா தான் வேலை செய்யும் போலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யானே ஷாக் ஆயிடுறான். யான் நங்கா 2 பேரும் தனியா போய் உட்காந்து ஷாம்பெயின் குடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம யானோட அப்பா வந்துட்டாரு. ஹாய்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாய் காட்டிட்டே வராரு. இன்னைக்கு என்னோட மருமக முதல் தடவையா நம்மளோட பார்ட்டிக்கு வந்திருக்காங்கிறதால இப்ப என் பையனும் என் மருமகளும் எப்படி காதல உழுந்தாங்கிற அந்த கதைய நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. நானே இதை கேட்டதில்ல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன்னு சொல்ல. நங்கா, அன்னைக்கு கான்ட்ராக்ட பத்தி சமாளிச்சல, அதே மாதிரி இன்னைக்கு காதல் கதை ஏதாவது எடுத்து விட்டு சமாளிச்சிருன்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். டேய், அன்னைக்கு நான் பேசினது எனக்கு ரிசர்ச்ல ஏதாவது கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சோ அதை வச்சு சமாளிச்சு விட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, இது வரையும் நான் லைஃப்ல காதலிச்சதே கிடையாது, எப்படா கதை சொல்றதுன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன், அப்படி கூட வந்து கம்பெனி கூட புரியுதான்னு யான் அவள அங்க இருந்து கூட்டு போறான். 2 பேரும் ஒன்னா நின்னுட்டு காதல் கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யான் பாத்துட்டு, நான் நங்காவை பார்த்ததுமே காதல விழுந்துட்டேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லிட்டு இததான் சொல்லுவாங்க போல அப்படின்னு பல்ல காட்டிட்டு இருக்கான். நங்கா பாக்குறா, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்டாரு, சாப்பிடுறதுக்கு கேன்டீன் கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் கூட காசே இல்ல போல இந்த பையன் கிட்டன்ட்டு என் கார்டை கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நங்காவை யான் பார்த்து, ஓவரா போகாத, கலாய்க்காத, கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்ல. நீதான் என்ன கலாய்க்க ஸ்டார்ட் பண்ண, இப்ப அடுத்து ஆரம்பிக்கிறேன்னு நங்கா சொல்லிருக்கா. இப்படி 2 பேரும் மாறி மாறி ஒருத்தங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. கதை போயிட்டே இருக்கு, கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. பரவாயில்லையே, இவ்வளவு கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரியான்னு சொல்லிட்டு ஆளாளு கேட்டுட்டு இருக்காங்க. வாயை மூட புரியா இல்லையா நங்கான்னு சொல்லிட்டு யானவ காதுல போய் கடிக்க, டக்குன்னு பார்த்தா ஏதோ கண்ணாடி உடஞ்சு செதற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சென்னை வந்துட்டான் போல ஊர்ல இருந்து. கையில ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான், அந்த கிஃப்ட் தான் உடஞ்சு செதறி போயிருக்கு. ஆனா சென்னை பார்த்துட்டு நங்கா யான் 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சென்னை கிட்ட யான் போறான், இல்லடா இப்பதான் நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன், இதை நானே எதிர்பார்க்கலன்னு சொல்ல. இல்லண்ணா, என் மேலதான் தப்பு இருக்கு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து சோகமா போயிட்டு இருக்கான். நங்காட்ட நான் 1 நிமிஷம் தனியா பேசலாமான்னு கேட்டு. நங்கா கூட போறா. ரொம்ப நாள் ஆகல எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு, நாங்க 2 பேருமே இப்பதான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க தான் கசின்னு தெரிஞ்சது, சாரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இதுதான் விதி போல அப்படின்னு நங்கா சொல்ல, விதி மேல உங்களுக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருந்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு சென்னு கேக்குறான். இல்ல, எனக்கு நம்பிக்கை இருந்தது இல்லதான், ஒரு ஆறுதலுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நங்கா சொல்லிட்டு இருக்கா. ஞான் அங்க வந்துடுறான். சென், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இல்ல, இதுக்கு மேல அந்த பொண்ணை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, உங்களை எங்க அண்ணன் நல்லா பாத்துக்குவான், எனக்கு அது தெரியும், அதே மாதிரி ரொம்ப கேரிங்கான ஆளவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாரா இருந்தாலும் கொடுத்துதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சென்னு சோகத்தோட கிளம்பி போயிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில எப்படியாவது அண்ணனோட பெரிய ஆளா ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன், மத்த விஷயத்துலதான் நான் தோத்து போனேன், ஆனா என் காதல்லையும் நான் தோத்து போவேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பயங்கர சோகமா போயிட்டு இருக்கான். ஆனா அந்த 2 பேரும் காதல விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி காதல விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இங்க நங்கா வண்டியில ஏறிட்டு சாப்பிட்டே வந்துட்டு இருக்கா. எல்லாம் ஒன்னாலதான் வந்து அவன் சோகமாயிட்டான் அப்படின்னு யான் சொல்ல. வாய மூடியா, உன் கூட பார்ட்டிக்கு போயிட்டு நிம்மதியா திங்க கூட முடியல, நானே வர வழியில ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்து சாப்பிட்டு வரேன், அப்போ கூட என்னோட எக்ஸைட்மெண்ட்டை ரூயின் பண்றதுலயே இருக்க, இன்னமும் கூட நான் உன்னை ஏமாத்துறதுக்கு தான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீதான் அந்த குடும்பம்னு எனக்கு தெரியாது, முதல்ல சென்னை யாருன்னு கூட எனக்கு அவ்வளவா தெரியாது, ஒரு பணக்கார பையன் தான் தெரியும்னு சொல்லிட்டு நங்கா சொல்லிட்டு இருக்கா. இல்ல உன்னை நான் இப்ப நம்புறேன், ஆனாலும் எனக்கு கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு யான் கூடவே வந்துட்டு இருக்கான். இங்க சென்னை வீட்டுக்கு வந்து சின்சியரா போன்ல ஏதோ பாத்துட்டு இருக்கான். யான் அங்க போயிடுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்லனா, என் லைஃப்ல நான் ஏதாவது பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான்,
அது மட்டும் இல்லாம உன்னோட கொஞ்சமாவது முயற்சி பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா எல்லா விஷயத்தையும் நான் தோத்து போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ண யானுக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்ன சொல்லி இவனை சமாதானப்படுத்துறதுனே தெரியல ஏன்னு சொல்லிட்டு. இங்க அடுத்த நாள் நம்ம யான் கூப்பிட்டுருக்கான்னு நங்கா அவனோட ஆபீஸ்க்கு போறா. கீழ ரிசப்ஷன்ல வாங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு விஐபி கார்டு ரெடி பண்றேன், அதை வச்சு நீங்க டைரக்டா உள்ள போலாம், யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா இப்ப யானை பாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு ஷூயு இருக்கால அவ அங்க வரா. அங்க உள்ள போயிட்டு நங்கா நிக்கத பாத்துட்டு நீ எதுக்குமா இங்க வந்திருக்க, உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களெல்லாம் இங்க உள்ளேயே விட மாட்டாங்கன்னு சொல்ல ரிசப்ஷன் பொண்ணு வந்துட்டு எங்க மேடம பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த கம்பெனியோட ஓனர் யானோட ஒய்ஃப் அவங்க, மேடம் உங்களுக்கு விவிஐபி கார்டு ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்ல என்னது இவ ஒய்ஃபா, வாய்ப்பே இல்லைன்னு ஷூயோ சொல்லிருக்கா. நாங்க அந்த கார்டை வாங்கி சீன் போட்டு நேரா கிளம்பி உள்ள போயிடுறா. யானை பாக்குறா என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டேன்னு சொல்ல இங்க வந்து நம்ம நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது, சில விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்க கூடாது, அதெல்லாம் நம்ம மூடி மறைச்சிடணும் புரியுதா, நம்ம ஹனிமூன் போயே ஆகணும், ஏன் சொல்லு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்ல ஆரம்பிக்க என் ப்ராஜெக்ட் முக்கியமான நிலைமையில இருக்கு, என்னெல்லாம் ஹனிமூனுக்குலாம் எங்கேயும் வர முடியாதுன்னு நங்கா சொல்றா. உன் கூட எங்கேயும் போகணுங்கிற ஆசை எனக்கும் கிடையாதான், அதான் சூப்பரான ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன், உன் வீடு இருக்குல்ல அது யாருக்கும் தெரியாது பாரு, நம்ம இந்த வீட்டுல ஹனிமூன் போறோம்னு சொல்லிட்டு அங்க போய் தங்கிக்கலாம், நீயும் உன் வேலையும் பாத்துக்கலாம், யார் கண்ணிலே நம்ம படாமலும் இருப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஐடியா பண்றாங்க. என் வீட்டுக்கு வந்தனா ஏன் ரூல்ஸ் தான் சொல்லிட்டு நங்க அங்க இருந்து கிளம்புறா. இங்க ஷூயோ அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி போலம்ப அவ கல்யாணம் பண்ணாளா, நம்பவே முடியலடி, எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிப்போம், அவ வீட்டுல தானே இருப்பா, அவள போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சித்தியும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இங்க நங்கா அவள புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இங்க பாரு ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, அது எனக்கு, சோஃபாவை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல இந்த சோஃபாலாம் எனக்கு பிடிக்காதுன்னு யான் சொல்றான். அப்போ அந்த பக்கம் நங்கா காட்டுறா. அங்க எங்க சோஃபா இருக்குன்னு யான் கேட்க இல்ல கதவு இருக்கு, கிளம்பி நீ எப்படியே கிளம்பி போலாம்ல, அதுக்காக தான் காட்டினேன்னு நங்கா கலாய்க்க ஆரம்பிக்கிறா. சரி போனா போது இங்கே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், ஆனா அந்த கார்பெட் இருக்க வரைய என்னோட ஏரியா, அது என் ரூம், உள்ள வரதுக்கு ஐடியா கூட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் சாப்பிட போறேன்னு பக்கத்துல போய் உட்காந்துட்டு நங்கா இத்தனை நாளா கழிச்சுதான் வீட்டுக்கே வந்திருக்கா. அப்பயும் ஒரு பிரெட் இருக்கு அதை எடுத்து திங்க ஆரம்பிக்கிறா. உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, உன்ன மாதிரி கேவலமா சாப்பிட்டா எப்படிதான் உயிரோட நீ வாழ்ந்துட்டு இருக்கியோ அது எனக்கு தெரியல, இந்த மாதிரி பிரெட்லாம் என்னால திங்க முடியாது, எனக்கு குக் பண்ண வரும், நானே குக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விதவிதமா குக் பண்ணி வச்சிட்டு இருக்கான் நம்ம யான். எனது இவ்வளவு பெரிய பணக்கார பையனுக்குள்ள இப்படி ஒரு சமயக்காரனான்னு சொல்லிட்டு இவ வாய பொழந்து யோசிச்சுட்டு இருக்கா. யான் பாக்குறான் சமைக்கிறதுலாம் ஒரு கலை, அதெல்லாம் வந்துட்டு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது, வேணா பரவாயில்ல வந்து தின்னு தொடன்னு சொல்ல நங்கா பாத்துட்டு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா ஏன் இங்க ஏசி வேலை பாக்கலன்னு கேட்க ஏசியா அதெல்லாம் நான் போடவே இல்லையேன்னு நங்கா சொல்றா. அதெல்லாம் இதுக்கு வெட்டி செலவுன்னு கேட்க உனக்கு அந்த ஏசி பிடிக்காதா அப்படின்னு யான் கேட்டு நான் வேணா ஏன் காசுல போடுறேன் ஓகேவான்னு கேக்குறான். ஓ காசுலயா, அப்ப சரி ஓகே போடு, அப்பனா எனக்கு ஏசி பிடிக்கும்னு பல்ல காட்டிட்டு இருக்கா. ஏசினதும் எப்படி அலைகிறா பாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே லைட்டா யான் யோசிச்சுட்டு இருக்கா. நங்கா பாக்குறா செம்மையா இருக்கு, சாப்பாடு ஒன்னொன்னும் பிரமாதமா இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல பல்ல காட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. இங்க அன்னைக்கு அதே நேரம் போய் ஒரு சிஸ்டம்ல உட்காந்துட்டு சென் இருக்கான்ல முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அங்க யானோட அசிஸ்டன்ட் அங்க வரான். சென் அங்க இருக்கத பார்த்து நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க ஒரு ஃபைல் பார்க்க வேண்டி இருந்தது, அண்ணனுக்கு கொஞ்சம் வேலை பார்த்தா வேலை அவருக்கு குறையும் இல்ல அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா இருக்கட்டும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். இல்ல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்கிரீன் சேவர்ல கூட அண்ணியோட முகத்தை காணுமே அப்படின்னு சென்னு கேட்க அதுவா உங்க அண்ணனை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, சரியான ஒர்க்கஹாலிக், அவருக்கு வேலை வேலை அதான் முக்கியம், அதான் அதெல்லாம் அவர் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்படியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அசிஸ்டன்ட் ஓடி போயிடுறான். கேட்டு ஏதாவது வாயிலிருந்து புடுங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நங்காவும் யானும் சேர்ந்து கொஞ்சமா அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிருக்க மாதிரி நல்லா ஜாலியா ஏதோ சுவிட்சர்லாந்துல இருக்க மாதிரி போட்டோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நங்கா பாக்குறா இவளுக்கு கேவலமா இருக்கு, ஏஐன்னு பக்காவா தெரியுதுன்னு சொல்ல ஏஐ பண்ணி அதுல லைட்டா போட்டோஷாப் பண்ணலாம் நம்மள மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு அவன் சீரியஸா பண்ண ஆரம்பிக்கிறான். நங்கா பாக்குறா நிஜம்லயும் மூஞ்சு ஒண்ணுமா அழகாதான் இருக்கு, கியூட்டா கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப என்ன சொன்னேன்னு யான் கேட்டுட்டு இருக்கான். இல்ல நீ கிரியேட் பண்ற இமேஜ் நல்லா வந்திருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நங்கா சமாளிக்கிறா. இது எப்படி இருக்குன்னு அவன் கேட்க அதை பார்த்துட்டு நிஜமாவே நம்ம ஹனிமூன் போன மாதிரி இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு, ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஏதோ யோசிக்கிறா. யான் பாக்குறான் உனக்கு ஸ்னோயி மவுண்டன்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எங்க லேப் கூட ஒண்ணு இருக்கு, அங்க போறதுக்கு கூப்பிட்டாங்க என்ன, ஆனா கடைசி நேரத்துல போக முடியல ஆல்ப்ஸ் மலைக்கு, இதே மாதிரிதான் அந்த இடமும் போட்டோல பாக்க இருந்ததுன்னு சொல்ல போனா ஏன் கிட்ட சொல்லு அப்படின்னு யான் சொல்றான். கூட்டு போவான் போலன்னு பல்லக்காடி நாங்க பாத்துட்டு இருக்கா. ஏதாவது டிஸ்கவுண்ட்ல டிக்கெட் கிடைக்குமான்னு பாக்குறேன், என்னோட கார்டுல ஆஃபர்ல நிறைய டிக்கெட் மிச்சம் மீதி இருக்கிறதுலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு யான் கடுப்பேத்துறான். ஒன்னும் தேவையில்ல அங்க இருந்து கிளம்புறா. சரி கிளம்புறதுதான் கிளம்புற, போய் பாத்திரம் தைக்கிறதுக்கு போமா, சமைக்கிற வேலை என்னோடது,
பாத்திரம் தேய்க்கிறது உன்னோடதுன்னு சொல்லிட்டு அவளை பாத்திரம் தேய்க்க அனுப்பிடுறான். நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு மத்தியானம் சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் யான் அங்க இருந்து கிளம்புறான். அவன் கிளம்பி கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. யான்னு நினைச்சுதான் நங்கா கதவை திறக்கிறா. பார்த்தா அவளோட சித்தியும் அந்த சித்தி பொண்ணு ஷூயும் இருக்கால, 2 பேரும் அங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? என் வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, உங்களுக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன்லன்னு நங்கா கேட்டுட்டு இருக்கா. அம்மா கேள்விப்பட்ட உனக்கும் யாருக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்காமா? எல்லாம் போய் தானே, ரிசப்ஷன்ல இந்த பொண்ணையே ஏமாத்திட்ட, என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி முடிஞ்சா நீ யாருக்கு கால் பண்ணி காட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு கால் பண்ணும் முடியாதுன்னு நங்கா சொல்றா. கரெக்டா யான் உள்ள வந்துடுறான். நங்கா யார் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஐயோ ஆமாம்மா இவர் யான் தான் சொல்லிட்டு ஷோயும் ஷாக் ஆயிட்டு இருக்கா. நங்கா யார் இது அப்படின்னு கேட்க, என் சித்தியும் அவங்க பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நங்கா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே 4 பேருக்கும் சேர்த்துதான் சமைக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் 10ன்னு சொல்லிட்டு யான் உள்ள போயிடுறான். இதுங்களுக்கு சாப்பிட கூப்பிடுறேன்னு நங்கா பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. இது சித்தியால நம்பவே முடியல. இங்கே தங்கி இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூயோட அங்கேயே உட்காந்துட்டா. 4 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யான் சார் எதுக்கு இந்த குடிசை மாதிரி இத்தனோண்டு வீட்டுல நீங்க இருக்கீங்க, உங்க தகுதிக்கு எல்லாம் கரெக்டா இருக்குமா? அவ உங்களை ஃபோர்ஸ் பண்றாளான்னு சொல்லிட்டு கேட்க யான் பாக்குறான். நானியும் பொண்டாட்டியும் எங்க இருக்கணுங்கிறத நாங்க முடிவு பண்ணோம், உனக்கு என்னமா அதை பத்தி கவலைன்னு கேட்டுடுறான். இதை கேட்டு லைட்டா நங்காக்கே சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து துப்புற மாதிரி ஆயிடுது. என்ன பண்றக்க நாங்க தண்ணி குடி அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஷோயுக்கு செம்ம வயிற்றுச்சலா இருக்கு. ஆனா அந்த ஷோயும் இந்த சித்தியும் சரி கிடையாது, இவளுக்கும் நாங்காக்கும் நல்ல ஒரு உறவு கிடையாதுன்னு சொல்லிட்டு யான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். சரி ஓகே பேசாம சாப்பிட முடியாதா, நான் என்ன ஏங்குறீங்க, இந்த தொல்லலாம் இல்லாம தான் நாங்க நிம்மதியா இருக்கா போலன்னு சொல்லிட்டு நல்லா ஊம குத்துற மாதிரி யான் அந்த 2 பேரையும் கொஞ்சமா அசிங்கப்படுத்தி பேசி விட்டுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த சித்தி வந்துட்டு, உனக்கு தெரியுமா நங்கா யாரு திரும்ப கல்யாணம் பண்ணிருக்கா? யானை கல்யாணம் பண்ணிருக்கா, பூ ஃபேமிலியோட மூத்த வாரிசு கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இந்த சித்தி ஒரு 4 பேத்துக்கிட்ட அப்படியே நல்லா வத்தி வச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட ரிசர்ச்சும் நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தனா அது யாரு ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிருக்கா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்ல அப்படியே விஷயம் பரவிடுது. நங்காவை யானை இப்பதான் பாத்துட்டு வந்தேன் அந்த லேடி சொன்னதால இந்த விஷயம் யானோட அப்பாக்கு அதுக்கும் போயிருது. போட்டோ எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஃபேக்கு, இந்த ஊரை விட்டு 2 வெளியவே போல அப்படின்னு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கண்டபடி கத்திட்டு, எனக்கு தெரியாது இப்பவே நங்காவும் யானை என்ன பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடுறாரு. 3 மணி நேரம் டைம் கொடுக்குறேன்ட்டு அசிஸ்டன்ட் ஓடி போறான். நங்காவை யானை வீட்டு வாசல்லே பிடிக்கிறான். உங்க அப்பா கத்தி கூப்பிட்டுருக்காரு, நீங்க மட்டும் வரலனா என்னோட தலைக்கே ஆபத்து, வாங்க போலான்னு சொல்ல அப்பா கோமா இருக்காரு. நங்கா நீ முதல்ல போ, அப்பாட்ட பேசி சமாளி, அப்புறமா பின்னாடி வரேன்னு யான் எஸ்கேப் ஆக பாக்குறான். அதனால போக முடியாதுன்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா யானோட அப்பா அங்கே வந்துடுறாரு. என்ன விளையாட்டு உங்க 2 பேத்துக்கும், ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி வாங்க இல்லைன்னா நடக்கதே வரேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு. யான் நங்கா 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. யான் கேட்ட நங்கா கேக்குறா, இன்னும் சென்னை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு யான் சொல்ல, சரி பரவாயில்ல டைம் எல்லா காயத்தையும் ஆத்தோம், அதை அப்படியே கண்டுக்காம விடுங்கன்னு சொல்ல, நங்கா இப்ப ஏற்கனவே உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஹார்ட் பிரேக்ல சுத்திட்டு இருக்கான். இப்போ நான் திருப்பி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் பயங்கரமா அதுல அஃபெக்ட் ஆயிடுவான். அதனால இதெல்லாம் வேண்டாமே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்லயே இருக்கலாமேன்னு சொல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு, 3 மாசம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், இன்னும் எவ்வளவு கண்டினியூ பண்ணணும்னு நங்கா கேக்குறா. அது வந்துன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறதுக்குள்ள பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு வேலைக்கார பொண்ணு கூப்பிடுறா. நங்காவும் யானும் வேகமா ஓடுறாங்க. யான் பாட்டிய உட்கார வைக்க நங்கா போய் பாட்டிய செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. ஹாலுசினேஷன் வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க அங்க பாருங்க மழை நல்லா ஜோரா கொட்டிட்டு இருக்குன்னு சொல்ல, ஆமா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மழை பெஞ்சு முடிச்சு வெயிலும் இருக்கும் போது வானவில் வரும்ல, ஏன் வானவிலே வரலன்னு சொல்லிட்டு கேட்க நங்கா பாக்குறா. திருப்பி அவங்க பயங்கரமா கத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ப்ரேயர் இருக்கும்ல, வாட்டர் பாட்டில் தோட்டத்துல இருக்கும்ல, அது போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல, யான் அங்க இருந்து கிளம்பி போய் அதை எடுத்துட்டு வரான். நங்கா அதை வெயில ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்க அதுல வானவில் இருக்க மாதிரி தெரியுது. பாட்டி வானவில் பாருங்கன்னு சொல்லிட்டு நங்கா கத்திட்டு இருக்கா. பாட்டி ஆமா வானவில் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறாங்க. நங்கா பக்கத்துல போறா. பாட்டி நங்காவை பார்த்து, நங்கா இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட, என் பேர் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி நங்காவை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவங்கள தூங்க வச்சிட்டு இருக்கா. யான் அவளை கூட்டு வெளியே வரும்போது யார் பேரும் பாட்டிக்கு ஞாபகமே இருக்காது. உன் பேர் தான் முதல் தடவை ஞாபகம் இருக்கு, இது எப்படின்னே தெரியல, எக்ஸ்ட்ரீம்லி ரேரான கேஸா இருக்குன்னு சொல்ல, அல்சைமர்ஸ் பத்தி நான் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஆனா அதை கியூர் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது தெரியும்லன்னு சொல்லிட்டு நங்கா சொல்லிட்டு இருக்கா. அப்போ வேலைக்கார பொண்ணு யான் கிட்ட, உங்க அப்பா அதை கொடுத்துட்டு போக சொன்னாருன்னு 2 மருந்து பாக்கெட்டு கொடுக்குறான். எனக்கு தெரியும், எனக்கு இயற்கை வைத்தியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு, இது என்னதுன்னா குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா வயிற்றுல வளர்றதுக்கான மருந்து, அப்புறம் இன்னொரு மருந்து இருக்கே, இது ஆம்பளைங்களுக்கானது, ஆண்மை அதிகரிக்கணும்னு சாப்பிடுற மருந்துன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கனெக்ட் பண்ணி பாக்குறா. ஓஹோ பேரப்புள்ளைய எதிர்பார்க்கிறாரு போல மாமான்னு சொல்லிட்டு, இந்த மருந்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இல்ல, டாக்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யான் கூப்பிடுறான். உடனே நம்ம நங்கா ஷாக் ஆயிடுறா.
ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு திரும்பி பாக்குறா. இப்ப நீ சொல்லிட்டு இருந்தல ஒரு கோட், அது டாக்டர் எக்ஸோட கோட் தானே, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க, டாக்டர் எக்ஸ் நிறைய வந்து பேப்பர் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்காரு, அவர் மேல எனக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால படிச்சிருக்கேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. அப்படியா, சரி ஓகே, டாக்டர் எக்ஸ பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நான் உன்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொன்னேன்ல, இந்த ஃபேக்கா இருந்தாலும் அது ஒரு 5 இயர்ஸ்க்கு நீட்டிக்கலாம்னு சொல்ல. நங்கா பாக்குறா. என்னையா சொல்லிருக்கா 5 இயர்ஸா, இத்தனை நாள் யாராவது ஃபேக்கா நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஒரு வேலை நிஜமா எதுவும் என்கிட்ட காதல விழுந்துட்டியான்னு சொல்லிட்டு நங்கா கேட்டுட்டு இருக்க. ஒரு மாதிரி யான் திருத்துருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இல்லையே, அப்பெல்லாம் யார் சொன்னது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சுத்தி வளைச்சு பேச விரும்பல, இது நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு, சென்னுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு டவுட்டும் வந்துட்டு இருக்காதுல்ல, இதனாலதான் நான் சொன்னேன்னு சொல்ல. நங்கா பாக்குறா. அப்ப எனக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு ரிசர்ச் பண்றதுக்கு தனியா ஒரு லேப் வேணும், என் லேப்ல எனக்கு சுதந்திரமே கிடையாதுன்னு சொல்ல. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு யான் இப்பவே ரெடி பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நங்காவை கூட்டிட்டு யான் கிளம்பி போறான். போறதுக்குள்ள பார்த்தா நங்காக்குன்னு சொல்லிட்டு தனி லேப் ரெடி ஆயிட்டு அதுக்கு நேம் போர்டு எல்லாம் வந்திருக்கு. நங்கா பாக்குறா. அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா பண்ணியான்னு சொல்லிட்டு யானை பார்க்க யான் பெருமையா சிரிச்சிட்டு இருக்கான். நைட்டோட நைட்டா உங்களுக்காக யான் சார் ரெடி பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்ல. நங்கா போய் இவன் நேம் போர்டை மாட்டிட்டு இருக்கா. யான் அதை போட்டோ எடுத்துட்டு பெருமையா சிரிச்சிட்டு இருக்கான். நங்காவும் யானும் அங்க ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால உனக்கு இருக்க ஆர்வத்துக்கு நீ சீக்கிரமா கலக்குற மாதிரி நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் செய்யதான் போறேன்னு யான் சொல்லிட்டு இருக்கான். நங்கா பாக்குறா. நான் உன் தெரியாம தான் கேக்குறேன், நீ ஒரு பிசினஸ் மேன், அல்சைமர் ஒரு டிஃபிகல்ட்டான டிசீஸ், நோ கியூர் பண்றது ரொம்ப 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 டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லாருக்குமே தெரியும். அதுல நீ இந்த அளவுக்கு காசை இன்வெஸ்ட் பண்ற, ஒரு வேலை அதுல உனக்கு லாபம் வரலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, இதுல நான் இன்வெஸ்ட் பண்றது லாபம் பார்த்து கிடையாது, இது நான் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் தேடி ஒரு தேடல் மாதிரி, என் பாட்டிக்கு உடம்பு சரியானா அது எனக்கு போதும், அதே மாதிரி எத்தனையோ பசங்க எத்தனையோ பேர பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாவை பாட்டி தாத்தாவை சரி பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு குட்டி ஹெல்ப்பா தான் நான் இதை பாக்குறேன்னு யான் சொல்லிட்டு இருக்கான். நங்கா பாக்குறா. இந்த பையன் நம்ம நினைச்ச அளவுக்கு மோசமான ஆள்லாம் இல்ல போல, பையன் நல்ல பையனா தான் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து சோகமா கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இது ஒரு முக்கியமான ஃபைல் தேணும்னு சொல்லிட்டு சென்னு தேடிட்டு இருக்கான். யானோட டேபிள்ல தேடிட்டு இருக்கான். பார்த்தா அங்க அந்த ஃபேக் மேரேஜ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துடுறான். என்னது ஃபேக் மேரேஜா? நங்காவும் யானும் சேர்ந்து என்னோட காதல் கதையை இப்படி ஒரு எண்டு பண்ணுது, ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்கா? என்னை ஏன் இந்த அளவுக்கு எல்லாரும் பாடுபடுத்துறாங்க, எனக்கு ஏன் வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது? யான் என்னோட காதலி என்னை திருட்டுத்தனமாவது ஒரு ஃபேக்காவது ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்குவேன்னு சொன்னா, அப்போ இந்த கம்பெனியை அடையறதுக்கு நான் ஏன் ட்ரை பண்ண கூடாது? இத்தனை நாள் எனக்கு அந்த எண்ணம் இல்லாம இருந்தது, ஆனா இனிமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு இருக்கான். இங்க யான் நங்கா ரொம்ப சின்சியரா லேப்லயே இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு அதை எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். டிஃபன் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா வந்துட்டு, டேய் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன்டான்னு சொல்ல. இல்லப்பா ஒரு ஆளுக்கு தான் பண்ணேன், இன்னொரு நாள் டைம் கிடைச்சா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு யான் அங்க இருந்து நேரா கிளம்புறான். நங்காவை போய் பார்த்துட்டு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல. கரெக்டான டைமிங், இப்பதான் வயிறு எனக்கு பயங்கரமா சத்தம் போட்டு பசிக்க ஆரம்பிச்சதுன்னு நங்கா சொல்லிட்டு இருக்கா. சாப்பிடு சாப்பிடுன்னு யான் கொடுத்துட்டு இருக்க. இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்ல முடியுமா? ஃபார்முலா மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுவா இருந்தாலும் பக்காவா குக் பண்ணுவேன், ரொம்ப தெளிவான ஆள் நானு நம்ம சொல்ல. சமையலுக்குலாம் மனசார குக் பண்ணும், ஃபார்முலா எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது, நானே குக் பண்ணி தரேன், நீ சாப்பிடுற வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல. இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நங்கா சொல்லிட்டு இருக்கா. நல்லா ஜாலியா அவ பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கா. போன் மறுபடியும் அடிக்குது, அட்டனே பண்ண மாட்டேங்கிறா. யார் அது அப்படின்னு யான்னு கேட்க, எல்லாம் என் சித்தி தான், நான் இன்னொரு தடவை சொல்லிட்டேன், அவள் இன்னொரு தடவை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவளை குடும்பத்தை சேர்த்துக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல. எனக்கு அந்த அளவுக்கு டைம்லாம் இல்ல, நான் கொஞ்சம் பிஸியான ஆளு தெரியும்ல அப்படின்னு யான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் அவளுக்கு போன் பண்ண நங்கா வர வழி இல்லாம போன் அட்டன் பண்றா. மாப்பிள்ளைய கூட்டிட்டு விருந்துக்கு வாமான்னு சொல்ல, அட வையின்னு சொல்லிட்டு நங்கா போனை கட் பண்ணி விட்டுறா. இங்க யாரோ கதவை தட்டுறாங்களேன்னு இந்த சித்தி போய் கதவை திறந்து பார்த்தா சென்னங்க இருந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க, நம்ம குடும்பம் 2 பேரும் சொந்தக்காரங்களாயிட்டோம், எப்படி பாத்துக்காம இருக்குது, அதான் ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சென்னு நிறைய காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவங்க குடும்பத்து கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே சென்னு மனசுல யோசிக்கிறான், இந்த குடும்பத்துக்கும் நங்காக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவன் மேல பைத்தியம் புடிச்சு நான் காலேஜ்ல சுத்தும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். இல்லன்னா அதுங்க ரெண்டும் நடிக்கிற நடிப்புக்கு உண்மையாவே பாசக்காரங்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா நங்கா இது எல்லாத்தையும் நீ மறைச்சு வச்சிட்டு இருக்க, இதெல்லாம் தெரிய வரும்போது, இதெல்லாம் நடிக்கிறத நீ நிறுத்தும் போது யாருக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை எப்படி பெருசாக போகுது நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, நங்கா மேடம்க்கு நீங்க ஒரு பெரிய லேபே வாங்கி கொடுத்தீங்க ஓகே, ஆனா அவங்கள அடிக்கடி பார்க்க வரதுக்காக பக்கத்துல இவ்வளவு பெரிய ஒரு பில்டிங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களே, அது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, தேவையில்லாத செலவு தானேன்னு சொல்ல. அது என்ன உன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தேன், ஏன் காசு தானே, வேலையை பாரான்னு சொல்லிட்டு யான் கத்த ஆரம்பிக்கிறான். தெரியாம உங்க காதுல கை வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனும் சிரிச்சுட்டே பேக் வாங்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கரெக்டா நம்ம நங்காக்கு போன் வந்துட்டே இருக்கு. மறுபடியும் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான் தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான், இன்னைக்கு ஃபேமிலி டின்னர் இருக்குன்னு. நங்கா ஓகே சொல்லிடுறா. யான் அவளை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறான்.
அங்க மாமனாரோட உட்காந்து நாங்க காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இங்க யாரும் மாமனாரும் ஒன்னா உட்காந்து டாக்டர் எக்ஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் எக்ஸ் போடுற பேப்பர்லாம் பார்க்கும்போது இந்த வியாதிக்கு கண்டிப்பா ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணுதுப்பா. அவரை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு யான் சின்சியரா சொல்ல, நங்கா பாக்குறா. என்னதான் இருந்தாலும் யாருன்னு தெரியாத ஒரு வெளியாள், அவங்களை எப்படி நம்ம நம்ப முடியும்? அது எதுக்கு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்? அவங்க ஒரு வேலை ஃப்ராடா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. யான் உடனே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க, நான் பாட்டியை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நங்கா அங்கிருந்து ஓடி போயிடுறா. பாட்டி கையை பிடிச்சிட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க, அந்த டாக்டர் எக்ஸே நான் தான், என்னதான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். ஆனா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் நாங்க ப்ராமிஸ் பண்றா. நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த டிசீஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு மருந்து வெளிநாட்டுலாம் ரொம்ப ஃபேமஸா வித்துட்டு இருக்காங்களாம். அந்த மருந்து மிகப்பெரிய ஆபத்தை ஒரு உடம்புக்கு விளைவிக்க கூடிய மருந்துங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா அதை டைரக்டா வெளியே எக்ஸ்போஸ் பண்ணா அப்படின்னா அது அவளுக்கே பேக் ஃபயர் ஆயிரும், அவ உயிருக்கே ஆபத்து வந்துரும்னு சொல்லிட்டுதான் மறைமுகமா டாக்டர் எக்ஸுங்கிற பேர்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சோ அதனால அவளால இந்த உண்மையை வெளியே சொல்லவே முடியாதான். எதுக்கும் ஒரு ஆதாரத்துக்கு இருக்கட்டுமே, இந்த உண்மையை நான் ரிலீஸ் பண்ண போறதால டாக்டர் எக்ஸுங்கிற பேர்ல ஒரு அடையாளத்தை ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேலை என்னோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இது தற்கொலை கிடையாது, கொலைதாங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கா. அப்போ உங்க சித்தி வந்திருக்காங்க, உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கார லேடி வந்து சொல்றா. அவ எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு நங்க அங்கிருந்து கிளம்ப பாட்டி கையில ஒரு பொம்மையை கொடுத்து இது உனக்குன்னு தலையாட்டுறாங்க. தேங்க்யூ பாட்டின்னு சொல்லிட்டு நங்கா சிரிச்சுட்டே வரா. நங்கா சித்தியையும் ஷூயோவையும் பாக்குறா. இதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன நிம்மதியா வாழ விட மாட்டீங்களான்னு நங்கா கேட்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம எல்லாம் இப்போ ஒரே குடும்பம், என்ன அவமானப்படுத்தினா அது உனக்கும் அவமானம் தான், தேவையில்லாம பேசாதன்னு சித்தி நடிக்க ஆரம்பிக்கிறா. அங்க யானோட அப்பா வந்துடுறாரு. வாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தின்ட்டு கூட்டு போயிட்டு பயங்கர ஹாப்பியா பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் உள்ள ஒன்னா போய் உட்காடுறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே நங்காவை பார்த்து குறி வைக்கிற மாதிரி வேணும்னே சில விஷயத்தெல்லாம் நக்கலா அந்த சித்தி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு ட்ரெஸ் கூட நங்காக்கு வாங்கி தர மாட்டாலாம். இந்த பொண்ண 6 வயசா இருக்கும் போது இவங்க அப்பா எங்க கிட்ட விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் நாங்க தான் அவளை பத்திரமா பார்த்து வளர்த்துட்டு இருக்கோம். அவளுக்கு எதுனாலும் நாங்க உடனே வாங்கி கொடுத்துருவோம், பார்த்து பார்த்து கவனிச்சுப்போன்னு சொல்ல நங்கா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தராம இந்த தங்கச்சி என்ன ட்ரெஸ் போடுறாளோ, இவ பத்தா தானே, பெரிய பொண்ணு தானே இவ, அதுக்குதான் சின்ன வயசுல ஃபோர்ஸ் பண்ணி கிழிச்சு பிரிச்சு எப்படியோ போட வச்சிட்டு இருப்பாங்களாம். சாப்பாடு கூட தங்கச்சி எல்லாம் சாப்பிட்டு இந்த சித்தி சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதுதான் சின்ன வயசுல அவ சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா போல. அதை பத்தி அவ அப்செட் ஆகி யோசிச்சுட்டு இருக்கும் போது சென்னு பாக்குறான். நங்கா அவங்க பொய் சொல்றாங்கல்ல, நல்லா கோவமாகு, உன் முகத்திரைய இப்ப உங்களுக்கு கிழிச்சு காட்டு, அப்பதான் இருக்க யானுக்கும் உங்க அப்பாக்கும் நீ யாருங்கிறது உண்மை புரியும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இதெல்லாம் மறைச்சே வாழ்ந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்க. நங்கா பாட்டுக்கு ஆனா அமைதியா இருந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த லேடி பேசுறத தாங்க முடியல. ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுறதால நங்கா அங்கிருந்து ஏஞ்சு போயிடலாம்னு நினைக்கிறா. ஆனா யானை அவ கையை பிடிச்சிடுறான். என்ன நங்கா அதுக்குள்ள ஏஞ்சு போற, உனக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன், உனக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ், மத்தவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க வாங்கன்னு கூப்பிட அசிஸ்டன்ட் வரான். ஒரு 2-3 ரொம்ப ரொம்ப டிசைனர் ட்ரெஸ், பயங்கரமான காஸ்ட்லி டைமண்ட் ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வருது. இருக்கத்திலே பெஸ்டான டிசைனர் ரெடி பண்ணது, உனக்காக பார்த்து பார்த்து வர வச்சது, உலகத்திலே ஒரு பீஸ் தான் இருக்கு, அது உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்ல ஆரம்பிக்க நாங்க பாத்துட்டு இருக்கா. என்ன இப்படி இப்ப கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது நான் எதுக்கு பழைய விஷயத்த பத்தி யோசிச்சு பாக்கணும், நானே என்னைய மட்டப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க. நங்கா ஒரு சில விஷயத்த மட்டும் நீ எனக்கு ஃபாலோ பண்ணா போதும், எப்பவுமே உன்னை பத்தி யோசிக்கணும், அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம. அதே மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், நீ மட்டுமே ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பாரத்தையும் உன் தலையில தூக்கி போட்டுக்க கூடாது. இதை மட்டும் நீ பண்ணனா உன்னை பாத்துக்க வேண்டிய வேலை என்னோடது, நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யான் எல்லாரும் முன்னாடியும் கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். யானோட அப்பாலாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. என் பையன் எவ்வளவு காதல விழுந்துட்டான்னு நம்பவே இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா யான் அங்கிருந்து கிளம்பி அசிஸ்டன்ட் கிட்ட, நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்த, இதுக்கு மேல அந்த லேடி வீட்டுக்குள்ள வரக்கூடாது புரியுதான்னு சொல்ல ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நங்கா அங்க வந்துடுறா. எப்படி அது, அவங்க பேச ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் ரெடியாயி வந்துச்சுன்னு சொல்ல, எனக்கு போதும், என்ன மாதிரி பவர் இருக்க ஆளுக்கு 5 நிமிஷம் என்ன 3 நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் வந்தாதான். ஆனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு நீ எனக்கு பண்ண சப்போர்ட்ல நான் நிம்மதியா இருந்தேன் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி அசிஸ்டன்ட்டும் வேகமா கொண்டு வந்து எல்லா வேலையும் கரெக்டா பண்ணதுக்கு அவனுக்கும் நீ வந்துட்டு ஒரு பெட்டரா ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்ல, பரவாயில்ல அதை கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் வந்துட்டு இன்னொரு விஷயமும் சொல்லணும், டாக்டர் எக்ஸோட ஐபி அட்ரஸ் கவனிக்க வேண்டிய வேலையை என் அசிஸ்டன்ட் தான் பாத்துட்டு இருக்கான், நாளைக்கு வந்துரும், வந்ததுக்கு அப்புறமா நம்ம நேரா அவங்கள போய் பாத்துக்கலாம்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு நங்கா அங்கிருந்து போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலைல யான் வரதுக்கு முன்னாடியே நங்கா அவனோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கிற எல்லா டேபிள்ல இருக்க ஃபைலையும் பாத்துட்டு இருக்கா. அப்பதான் அசிஸ்டன்ட் பொண்ணு முக்கியமான ஃபைல் இன்னைக்கு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம நங்கா முன்னாடியே அந்த டேபிள்ல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறா. நங்கா பாக்குறா, அதுல ஐபி அட்ரஸ் ட்ராக்கிங்னு சொல்லிட்டு இருக்கு.
அத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஷ்ரெட்டிங் மிஷின் இருக்கும்ல அதுல போட ட்ரை பண்றா. பாதி போகும்போதே திடீர்னு மிஷின் நின்னு போயிருது. ஐயோ மிஷின் நின்றுச்சேன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே அதை எடுக்க கூட முடியல. யானோட குரல் கேக்குது. ஒன்னும் தெரியாத மாதிரி கேஷுவலா போய் நங்கா நின்னுக்க யான் இவளை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன், ஏன் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு நங்கா கேக்குறா. ஓகே ஓகே வரலான்னு சொல்லிட்டு அவன் வேலையை பாக்கிறதுக்கு உள்ள போயிட்டு இருக்கான். நங்கா வேகமா போய் அவனை புடிச்சிட்டு, இல்ல எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது வேணும்னு சொல்ல, அவ போய் சாப்பிடு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கான். நீ குக் பண்றதா எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம், இன்னைக்கு நைட்டு நீ வேலையே பார்க்க கூடாது, வீட்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா. அங்க இருந்து கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த மிஷின் இருக்குல்ல ஷ்ரெட்டிங் ஆக ஆரம்பிக்குது. என்ன சத்தம் கேக்குது ஞான் அங்க இருந்து போக ட்ரை பண்ணிருக்கான். இல்ல போகாதன்னு சொல்லிட்டு அவன் முகத்தை புடிச்சிட்டு இவ க்ளோஸ் அப்ல பாத்துட்டு இருக்க. நங்கா நீ இப்ப என்ன ட்ரை பண்றன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு ஞான் மிரட்டி பாக்குறான். இல்ல சத்தியமா புரியல, கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குன்னு நங்கா சொல்ல, இப்ப நான் உனக்கு குழப்பத்தெல்லாம் கிளியர் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு யான் நங்காக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நங்காவே ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கா. கரெக்டா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள சென்னு வந்துடுறான். நங்கா வேகமா ஒன்னும் நடக்காத மாதிரி சைட்ல இறங்கி நின்னுக்கிறா. ஆனா சென்னுக்கு அப்பயும் டவுட் அதிகமாயிருது. நங்காட்ட ஏதோ பேசி சமாளிக்கிற மாதிரி யான் ட்ரை பண்ணிருக்கான். சென்னங்க வரான். நீங்க அந்த ஐபி அட்ரஸ் கேட்டிருந்தீங்கல்ல, அதோட ஃபைனல் ரிப்போர்ட் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு கையில எதையோ கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த 2 பேரும் கிஸ்ஸா பண்றாங்கன்னு சொல்லிட்டு சென்னை யோசிச்சுட்டு இருக்கான். நங்கா பாக்குறா, என்னது இதான் ஒரிஜினல் ரிப்போர்ட்டா, அப்போ நான் கிழிச்சு போடுறது எதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா யான் அதை ஓபன் பண்ணி பாத்துட்டு, என்னது அவர் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காரா, பாலைவனத்துல காட்டுக்கு நடுவுல ஒரு பாலைவனம் அங்க இருக்காரா, அதுவும் நம்ம நாடு கிடையாதான்னு சொல்லிட்டு அதை படிச்சு இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. ஓ தப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க போல, ரொம்ப நிம்மதின்னு சொல்லிட்டு நங்கா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கான். என்னாச்சு இவ்ளோ டல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நங்காட்ட அவன் கேட்க, டல்லாவா, ஹாப்பியா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நங்கா சொல்லிட்டு இருக்கா. இருக்கணும்ல, ஏன்னா மிஸ்டர் எக்ஸோட இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன்னு எனக்கு தானே தெரியும்னு சொல்ல, நல்லா போட்ட முட்டா பையன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவ்வளவு கிளம்பி போயிடுறா. ஆனா அந்த சென் இருக்கான்ல, உண்மையான ஐபி அட்ரஸ் இவனுக்கு தான் கிடைச்சிருக்கு. அது இவங்க ஊர் தான் அப்படிங்கறதும், அதுவும் நங்கா வேலை பாக்குற காலேஜ் தான் அப்படிங்கறதும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்குள்ளேயே இருக்கட்டும், இது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. ஏன்னா யானும் அந்த டாக்டர் எக்ஸும் ஒன்னா வேலை பாக்குறது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம யானை பாக்கிறதுக்கு மறுபடியும் சென் வந்திருக்கான். யான் உட்காந்து பக்கத்துல பேசும்போது அவன் வெட்டிங் ரிங்க பாக்க, டேய் நீ இன்னும் பழச பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு யான் கேக்குறான். ஆனா இல்லனா அப்பெல்லாம் சத்தியமா கிடையாது, இதுக்கு மேலே நம்ம குடும்பத்தை நான் அவமானப்படுத்த போறது இல்ல, பாட்டி எப்படியும் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு கேட்க, ஆமா ஆனா இப்பயும் உனக்கு ஏதாவது மனசுல கஷ்டம் வந்ததுன்னா நீ போய் பாட்டிகிட்ட பேசு, ஒரு நல்ல லிஸ்னர் இருக்கிறது எப்பவுமே முக்கியம், நானும் பாட்டிகிட்ட தான் அடிக்கடி பேசுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே அன்னைக்குன்னு பார்த்து இந்த சென்னை கிளம்பிடுறான். பாட்டி படுத்துட்டு இருக்காங்க. பாட்டி இது என் மேல தப்பு இல்லல்ல, எனக்குன்னு சொல்லிட்டு சில குறிக்கோள்லாம் இருக்கு, அது நான் அடைஞ்சுதான் ஆகணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டியோட நைட் லேம்புக்கு முன்னாடி போய் ஒரு கேமரா ரெக்கார்டர் மைக்கோட இருக்கு, அதை அப்படியே அங்க ஓட்டி வச்சுட்டு இங்க எது பேசினாலும் அவன் கவனிக்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில யான் ஆபீஸ்க்கு போயிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிடுறான். ஒரு நல்ல ஹோட்டல்ல டேபிள் ஒண்ணு புக் பண்ணு, எனக்கும் நங்காக்கும் கல்யாணம் ஆயிட்டு 1 மந்த் ஆக போகுது, அதை நம்ம கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்ல, ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சான்னு அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டே இந்த நேரத்துல இந்த விஷயத்த சொல்லாமான்னு தெரியல, ஆனா ஈஷி மறுபடியும் இந்த கண்ட்ரிக்கு திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபேமிலி தான் பண்ணாங்க, அது 6 மாசத்துக்கு முன்னாடி கேன்சல் ஆயிடுச்சு, ஆனா நங்காக்கு தெரிஞ்சா ஏதாவது தப்பா எடுத்துக்க போறா, இது அவளுக்கு தெரியாமலே பாத்துக்கோன்னு சொல்ல, ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அங்க அசிஸ்டன்ட் கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நங்கா பாத்துட்டு இருக்கா. யுனைடெட் ஃபார்மால இருந்து தான் இந்த மோசமான மருந்து NIT-33 ரிலீஸ் ஆயிருக்கு. உலகமே தடை பண்ண இந்த மருந்த நிறைய பேருக்கு போட்டு பரிசோதனை பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு மோசமான விஷயம், இந்த விஷயத்த மட்டும் நான் வெளிக்காட்டிட்டு டாக்டர் எக்ஸ்ங்கிற அடையாளத்தை முற்றிலுமா கேன்சல் பண்ணிடுவேன், அப்புறம் டாக்டர் எக்ஸ்ன்னு ஒருத்தங்க இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்றா. அப்ப யான் டெக்ஸ்ட் பண்றான், கரெக்டா இன்னைக்கு நம்ம வெளியே டின்னர் போலாம், ரெடி ஆருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்காவும் செம்ம கியூட்டா கிளம்பி வைக்கப்பட்டுட்டு யான் முன்னாடி வந்து நிக்க, யான் அவளே குறுன்னு பாக்குறான். ஏன் இன்னைக்கும் என் மேக்கப் சரியில்லையா என்னன்னு நாங்க கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லையே, யான் பக்கத்துல வந்து நிக்க, என்ன பண்றீங்க, எந்த இடத்துல நிக்கிறோம், காமெடி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அதோ பேசிட்டு இருக்கா. யான் பாக்குறான், என்ன ஆச்சு உனக்கு, மேக்கப் சரி இருக்கா நீ தானே பாக்க சொன்ன, அதான் பக்கத்துல வந்து பாக்க வந்தேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு அசிஸ்டன்ட் கூப்பிடுறான். அசிஸ்டன்ட் ஒரு கிஃப்ட் பாக்ஸ கொண்டு வந்துட்டு அவன் ஏதோ வெக்கப்பட்டே ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அதுல நங்காக்கு ஒரு கியூட்டான ஃபுட் வேர் இருக்கு. அதை எடுத்துட்டு இந்த ஷூ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவ காலிருந்து பழைய செருப்பை கழட்டி விட்டுட்டு நம்ம யானை உட்காந்து புதுசு போட்டு விடுறான். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு செம்ம மேட்சிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு யானும் பல்ல காட்ட நங்காவும் மாறி மாறி பல்ல காட்டிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஷி அப்படின்னு சொல்லிட்டு யானுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது இல்ல, அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு சென்னை இங்க வந்துடுறான். இங்க பாரு, இது ஒரிஜினல் கல்யாணம் கிடையாது, இந்த ஃபேக் சர்டிபிகேட்டை நீயே பாருன்னு சொல்லிட்டு
இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய எல்லா தகுதியும் ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு, அந்த பொண்ணுக்கு கிடையாது. சோ நீ சீக்கிரமா என்ன பண்ற, இதுல என் கூட கை கோத்துக்கிற. அது மட்டும் இல்லாம உன்னோட நிலைமையும் காப்பாத்துறதுக்கு என் கூட கை கோத்துக்கிறது தான் உனக்கு இருக்க ஒரே வழி. ஏன்னா விஷயம் அந்த மாதிரி அப்படின்னு சென்னை ஈஷி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஈஷியும் சரி ஓகே அப்படின்னு அவகிட்ட ஏதோ சீக்கிரம் இருக்கு போல ஓகே சொல்லிடுறா. அங்காவும் யானும் ஹோட்டலுக்கு போறாங்க. மா உட்கார செல்லோன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து உட்கார வைக்கிற, இங்க யாருமே இல்லையே நம்மள பாக்குறதுக்கு. அப்படியும் இவ்வளவு அக்கறைன்னு நாங்க கேட்க செவருக்கு கூட காது இருக்கு. அதனால இனிமே யாருமே இல்லாத இடத்துல இருந்தா கூட உன்னை நான் பார்த்து பாசமா கொஞ்சிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். எப்பவுமே 100% நம்ம மேரிட் கப்பல் மாதிரி தான் நடந்துக்க ஆரம்பிக்கணும்னு. என்ன மாதிரி ஏமாத்துறான் பாருன்னாங்க. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்கு வரா. இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு யானே இது எல்லாத்தையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். நங்கா பாத்துட்டு இருக்கா. பரவாயில்ல, என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே, நங்கா உனக்கு இன்னொரு கிஃப்ட் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒண்ணு கொடுக்குறான். பார்த்தா அதுல இருக்கிறதுலே பயங்கர வேல்யூபிளான ஒரு பென் இருக்கு. அது கூடவே ரொம்ப ரேரான இங்கும் இருக்கு. இது நான் வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல பாக்கணும்னு சொல்லிட்டு கூட நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமான்னு அந்த பென்ல அந்த இங்க ஊத்த ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து யாருக்கு அசிஸ்டன்ட் கால் பண்றான், கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு. யானும் வெளியே வந்து என்னடா முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், இப்பன்னு பார்த்து நான் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேட்க, பாஸ் இதுவும் அதோட முக்கியமான விஷயம் தான். மிஸ்டர் எக்ஸ பத்தி தகவல் தெரிஞ்சிருக்கு. மிஸ்டர் எக்ஸ் ஒரு பையன் தானே நம்ம இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது ஒரு பொண்ணா. அது மட்டும் இல்லாம அவங்களோட நிறைய ஹேண்ட் ரிட்டன் பேப்பர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ற ஒரு ஆளா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணி உடனே சொன்னேன்னு சொல்ல, பொண்ணுன்னு சொன்னதுமே லைட்டா யாருக்கு டவுட் வந்துருது. நங்காவா இருப்பாளோன்னு சொல்லிட்டு நேரா உள்ள வரான். நம்ம நங்காவும் அதுக்குள்ள ஒரு நோட் எடுத்துட்டு அந்த புது பேனா எடுத்து எழுதலான்னு ட்ரை பண்ணிருக்கா. அப்பன்னு பார்த்து வேற போட்டோ வேற ஒரு பேக் போட்டோ தான் உனக்கு கிடைச்சிருக்கு, டாக்டரோடது, டாக்டர் எக்ஸோடது. அது அமுச்சு வைக்கிறேன்னு அசிஸ்டன்ட்டும் அமுச்சு வைக்கிறான். நங்காதான் அங்க பேக் போஸ்ட் மட்டும் இருக்கு, முகம் தெரியல. இத பார்த்துட்டு இது நங்காதானோன்னு சொல்லிட்டு டவுட் பயங்கரமா யானுக்கு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா இதை வச்சு மட்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கையெழுத்தையே பாத்துட்டு இருக்கான். லெஃப்ட் கையா ரைட் கையான்னு. லெஃப்ட் கையில பேனா எடுக்கிறாவ, ஆனா டக்குன்னு வழக்கம் போல ரைட் கைக்கு மாத்தி எழுத ஆரம்பிக்கிறா. ஒரு வேலை இது இல்ல போலன்னு சொல்லிட்டு நம்ம யான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பேனா புடிச்சிருக்கான்னு கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நங்கா சொல்லிட்டு இருக்கா. சரி ஏதோ நோட்ல எழுதி பார்த்தல, என்ன எழுதுனேன்னு சொல்லிட்டு யான் அந்த நோட்டை அவள்கிட்ட புடுங்கிடுறான். அவளுக்கே தெரியாம பார்த்தா யான்னு சொல்லிட்டு அவனோட பேர் தான் எழுதி வச்சிட்டு இருக்கா. உங்கள்ட்ட இருந்து பேனா வாங்கினேன்ல, அதுக்கு பதிலா கிஃப்ட், நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல முதல்ல எழுதின வார்த்தை உங்களுக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நங்கா சிரிக்கிறா. யான் இந்த டாக்டர் எக்ஸ் எல்லாம் மறந்துட்டு அவளை பார்த்து நல்லா பல்ல காட்டிட்டு இருக்கான். நங்கா மறுபடியும் அடுத்த நாள் அவளோட ஆபீஸ்க்கு வந்துடுறா. இந்த ஃபார்மா குரூப் இருக்குல்ல, ஃபார்மா யூனைட்ல இருந்து தான் ஒட்டு மொத்தமா அந்த ட்ரக் NIT-33 ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் இனிமே என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பிராக்டிஸ் பண்ண போறேன். ஏன்னா அப்பதான் டாக்டர் எக்ஸுங்கிற அடையாளம் யாருக்குமே தெரியாம அது அப்படியே எனக்குள்ளேயே மறைச்சு வைக்க முடியும்னு டாக்டர் எக்ஸுக்காக மட்டும் இந்த கையை யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கா. நங்கா அடுத்த நாள் கீழே இறங்கி வந்து, மாமா எங்க போயிட்டாரு, யானையே பார்க்க முடியலன்னு சொல்ல, சாரிமா நான் தான் நிறைய வேலை கொடுத்துட்டேன், நிறைய போர்ட் மீட்டிங்ஸ் அவனுக்கு இருக்குன்னு சொல்ல, சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நங்கா கிளம்ப பாக்குறா. ஒரு நிமிஷம், நான் கிச்சன்ல அவனுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருக்கான், அதை போய் எடுத்துட்டு வரேன்னு அவங்க மாமனார் உள்ள போயிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள கரெக்டா ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் பேக் எடுத்துட்டு சென்னங்க வந்துடுறான். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போன்ல பேசிட்டு இருக்கான். அதுல ஈஷின் கிட்ட இருந்து யானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ல எழுதி இருக்கு. ஈஷி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நங்கா கேட்டுட்டு இருக்கா. ஈஷிங்கிற பொண்ணதான் யாருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுக்காக அண்ணா அந்த பொண்ணையே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சென் பேசி வேணும்னே ஊசி பேத்தி விட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டுட்டு நங்காக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் யாருன்னு கூட யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, மாமா எனக்கு சாப்பாடு வேணாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு மேல மாடி கிளம்பி போயிடுறா. அவ ரூம்க்கு போயிட்டு ஈஷி யாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறா. யுனைடெட் ஃபார்மா அப்படிங்கிற குரூப்போட ஒரே வாரிசு CEO தான் இந்த ஈஷி. இவளுக்கும் யானுக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு தடவை இந்த ஈஷி எஃப்எம்க்கு இன்டர்வியூ கொடுக்க போகும்போது அங்க கூட கேட்டிருக்காங்க, யான் தான் உங்க ட்ரீம் பாயா அப்படிங்கிற மாதிரிலாம். ஈஷி எதுக்கு ட்ரீம் பாயான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதுபடி யான் பிஹேவ் பண்ணுவாரு. எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்து எனக்காக ஒன்னே ரெடி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நல்லா பல்ல காட்டிட்டு பேசிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நங்காக்கு கோவமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு எனக்கு தலையெழுத்து இருக்கு பாரு, எனக்கெல்லாம் காஃபி பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டு இருக்கா. சரி நான் என் வேலையாவது பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவ பாட்டுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கா. அன்னைக்கு நம்ம யானை பாக்கணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு அவ கிளம்பி போறா. பார்த்தா அதே நேரம் ஈஷியும் ரிசப்ஷன்ல வந்து வெயிட் பண்ணிருக்கா.
ஈஷிய பார்த்ததுமே நாங்க யோசிக்கிற முதல் விஷயம் இவ தான் அந்த யுனைடெட் ஃபார்மாவோட சிஇஓ. யுனைடெட் ஃபார்மா தான் NIT-33 ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய பாவம் பண்ண அந்த கம்பெனி. அந்த கம்பெனியோட வாரிசு இவதான். இவ்வளவுதான் நான் இத்தனை நாளா, அதாவது டாக்டர் எக்ஸ் இத்தனை நாளா தேடிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறான் நாங்கா. அங்க அந்த ஈஷி திரும்பி நாங்காவை பாத்துட்டா. ஹாய், நீங்க தான் நாங்காவா? என்னோட பேரு ஈஷின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறதுக்கு போயிட்டு இருக்க அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டான். என்னடா அது, யாரு பாத்துக்க கூடாதோ அவங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்களே சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் யானை பாக்கலாமான்னு ஈஷி கேட்க, ஏன் கண்டிப்பா பாக்கலாமே, வாங்க போலான்னு ஈஷி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா நாங்கா. 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. ஹாய் யான், எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு ஈஷி பல்ல காட்டிட்டு கேட்க யான் நிமிந்து பாக்குறான். அங்க நங்கா இருக்கத பார்த்து ஷாக் ஆயிடுறான். இவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா வந்தாங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஏஞ்சி வர ஈஷி பல்ல காட்டிட்டு கை கொடுக்கறதுக்கு போறா. ஆனா அப்படியே அவளை கிராஸ் பண்ணி யான் நேரா நங்காட்ட போயிடுறான். சாரிடா செல்லம், உனக்குன்னு பார்த்து இன்னைக்கு குக் பண்ணாம வந்துட்டேன். சாரி, அப்பா நிறைய வேலை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஸ்பெஷலா உனக்கு ஏதாவது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க இந்த ஈஷி பாக்குறா. யான் சமைக்கிறியா, இந்த அளவுக்கு இறங்கிட்டியான்னு சொல்லிட்டு கண்டுபடான்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, என் பொண்டாட்டி என்ன திட்டுறதுக்காக வந்திருக்கான் அவனுக்கு குக் பண்ணலன்னு சொல்லிட்டு. சோ அவளுக்கு நான் ஃபுல் டைமே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். தேவையில்லாம வந்து நடுவுல பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். ஈஷிக்கு இன்னும் கடுப்பாயிட்டே இருக்க. சரி ஓகே, ஏதோ பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு வந்திருக்காங்க, அப்ப நான் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு நங்கா சொல்றா. அதுக்குள்ள அசிஸ்டன்ட்டும் யானை ஒரு மீட்டிங் இருக்குன்னு கூப்பிட்டுறான். யானை அங்க இருந்து நேரா மீட்டிங்கு கிளம்பி போக நாங்க அவன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஹாய் நங்கா, அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் இனிமே அடிக்கடி பாத்துக்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாக்கலாம்னு சொல்லிட்டு நங்கா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. யான் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அப்போ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், இந்த ரிசர்ச் சயின்டிஸ்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஃபோரம் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபோரம் மூலமா டாக்டர் எக்ஸ் நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் மெசேஜ் ஆவது பண்ண முடியும். அதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. ஆனா நம்ம கிட்ட ஒரு சயின்டிஸ்டோட லாகின் வேணும்னு கேட்க, அப்போ இதான் நங்கா இருக்கால, அவள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யான் கிளம்பி போறான். நங்கா வீட்டுல உட்காந்துட்டு அதே மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுவாள்ல வீடியோல, அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கா. நங்காவோட குரல் ரூம்ல கேக்குதுன்னு யான் ரூம் கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டு ஹெட்போன்ஸ் மேல கைய வைக்கிறான். நங்கா பயந்துட்டு ஹெட்போன்ஸ் கழட்ட ஆரம்பிக்கிறா. காதல் பாடத்தோட செகண்ட் லெசன் இன்னையோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுல சத்தம் வந்துட்டு இருக்கு. யான் பாத்துட்டு இருக்கான். நங்கா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, எதுக்கு அவசரமா உள்ள வந்துட்டு இருக்கீங்கன்னு நங்கா திட்ட ஆரம்பிக்கிறா. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் தான், ஒரு ஃபோரம் ஒண்ணு வேணும், அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு கேட்க, என்கிட்ட ஃபோரம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நங்கா கொடுக்குறா. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யான் பக்கத்துல உட்காடுறான். வேகமா அது டாக்டர் எக்ஸுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிட்டு அதை ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறான். அங்க போறவன், நங்கா அப்பயே எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்ல, எதையாவது மிஸ் பண்ணிட்டோமா, எதையாவது யான் பாத்துட்டானான்னு சொல்லிட்டு நங்கா யோசிச்சுட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்னு நங்கா கேக்குறா. இல்ல காதல் பாடம் செகண்ட் லெசன் முடிஞ்சது நீயே, அது என்ன காதல் பாடம்னு கேட்க ஆரம்பிக்க, நங்கா உடனே இது வந்து என்னோட ரிசர்ச்க்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஹெட்போன்ஸ்ல இருந்து மறுபடியும் வெளியே சத்தம் கேக்குது. ஆமா, அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸோட அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இதுவும் ரிசர்ச் பர்பஸ்க்கு தான் சொல்லிட்டு நங்கா திரும்பி பார்க்க, யான் அவளே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். நங்கா வேகமா டக்குன்னு அவனை தள்ளி விட்டு, கிளம்புங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறா வெளிய. யான் வெளியே போறான். ஆனா மறுபடியும் திரும்ப வந்து நங்காக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நங்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஓடி வந்து, எதுக்கு நான் யானை கிஸ் பண்ண விட்டேன், வர எனக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் கண்ட்ரோலே கிடையாது, தள்ளி விட்டுருந்துக்குன்னு சொல்லிட்டு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. யானை அங்க வந்துடுறான். நங்கா எதனால என்ன பார்த்து ஓடுற, நீ என்கிட்ட சொன்னல, நம்ம உண்மை பேசும்போது பிரெயின் வேவ்ஸ் ரொம்ப அமைதியா இருக்கும், ஆனா பொய் பேசும்போது அதோட பிரெயின் வேவ்ஸ்ல எக்கச்சக்கமான சலனம் இருக்கும்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம 2 பேரும் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில அந்த பிரெயின் வேவ்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மானிட்டரை மாத்தி விட்டுறான். நீ நங்காவா அப்படின்னு கேட்க, வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு PhD படிக்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டான்னு கேட்க, அதுக்கும் ஆமான்னு சொல்லிட்டு அவ தலை ஆடிட்டு இருக்கா. அப்பெல்லாம் அவ பிரெயின் வேவ்ஸ் ரொம்ப நார்மலா இருந்துட்டு இருக்கு. அப்போ உண்மைதான் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன்னு யான் சொல்ல, டாக்டர் எக்ஸ பத்தி ஏதாவது கேட்பானோன்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு இருக்கா. ஆனா அவன் கேக்குறது, நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா அப்படிங்கிற கேள்விதான். நங்கா யோசிக்கிறா. ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. பிரெயின் வேவ்ஸ் ரொம்ப நார்மலா இருக்கு, உண்மைதான் சொல்றாங்கிறத காட்ட ஆரம்பிக்குது. சரி ஓகே, உன் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அவன் ரிமூவ் பண்ணிடுறான். வேற எதுவும் கேட்க வேண்டாமா அப்படின்னு நங்கா கேட்டுட்டு அவனே பார்க்க, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் செய்யணும், நானும் உன்னை லவ் பண்றேன், பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து நங்காவை யான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறான். இதுவரைய யாருமே நான் இங்க கூட்டு வந்தது இல்ல. சின்ன வயசுல நானும் சென்னும் மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்குதான் முதல் முறையா ஒரு பொண்ணு நான் கூட்டு வந்திருக்கேன். என் வாழ்க்கையில முக்கியமானவங்களை மட்டும் தான் இங்க கூட்டு வரணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிட்டு இருந்தேன். என்னோட சீக்ரெட் ஸ்பேஸ் இது, இதையும் நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட ரகசியம் சொல்லிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைன்னு யான் சொல்ல, ஆனா என்னால எல்லா ரகசியத்தையும் அப்படி ஷேர் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒருவேளை நீங்க என்ன திடீர்னு பாத்துக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா நான் பயங்கரமா ஹர்ட் ஆயிடுவேன். அதனால்தான் என் வால்ஸ் எல்லாம் அப்படியே பில்ட் பண்ணியே வச்சிருக்கேன்னு நங்கா சொல்லிட்டு இருக்கா. நங்கா உன்னை பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ஒன்னொன்னும் தேவையும் கண்டுபிடிச்சு அதை செய்யணுங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபீலிங்காகவே கண்டிப்பா சத்தியமா நான் உன்னை விடவே மாட்டேன்னு எனக்கே நல்லா தெரியுது.
என்ன நம்ப, டைம் எடுத்துக்கோ பரவாயில்ல, ஆனா என்ன நம்புன்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். போன் பண்ணி அசிஸ்டன்ட் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல வான வேடிக்கையெல்லாம் ஆரம்பிக்குது. நங்கா பாக்குறா, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நங்கா சரி ஓகே, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே ரெஸ்ட் எடுக்க போறோம் யான் கேட்க, தோ நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. யான் பாக்குறான், இல்ல வேலை கொஞ்சம் ஓவரா இருந்தது, ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு கேட்க வந்தேன்னு சொல்ல நங்கா பாக்குறா. அவளுக்கு பயங்கர அசிங்கமா இருக்கு. நானும் ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. நிஜமாவா, அப்படியா நீ சொன்னேன்னு யான் கேட்க நங்கா வேகமா அவனை வெளியே துரத்தி கதவை லாக் பண்ணி விட்டுடுறா. யான் நேரா அங்கிருந்து கிளம்பி பாட்டியை பாக்கிறதுக்கு வரான். பாட்டி, நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் சீக்ரெட் ஸ்பேஸ இன்னைக்கு நான் நங்காக்கு காட்டியிருக்கேன். என் லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலிய நான் உருவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டிட்ட பேசிட்டு இருக்கான். பாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஷால்வை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நங்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்காக தான் ரெடி பண்றாங்க போல. பாட்டி, உங்களுக்கு நங்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் டேவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எப்பவுமே கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப வந்து கில்லாடியா இருப்பீங்க. இப்ப இந்த நிலைமையில கூட நீங்க நங்காவை கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, நீங்களே நங்காவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம பாட்டு பேசிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அடுத்த நாள் நம்ம நங்கா இருக்கிற காலேஜ்க்கு தான் ஒரு ரிசர்ச்காக வந்துட்டு இருப்பான் போல. நம்ம யான் கூடவே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்காங்க. நங்கா அங்க போயிட்டு அசிஸ்டன்ட்ட சிக்னல் கொடுத்து கூப்பிடுறா. வாங்க, நான் கொடுத்த வேலை என்னாச்சுன்னு கேட்க எல்லா டீடைல்ஸையும் பக்காவா எழுதிட்டேன். காலைல வந்ததும் யான் முதல் வேலையா என்ன பண்ணுவாரு, மூடு மாறும் போதெல்லாம் என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவாரு, எந்த கோவத்துல இருக்கும் போது என்ன காஃபி குடிப்பாருங்கிறது முத கொண்டு எல்லாமே எழுதிருக்கேன். என்ன மூட்ல இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஊருக்கு போவாரு, எப்ப வருவாரு, என்ன வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுவாருன்னு அவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல அத்தனையும் இருக்கு. புடிச்ச சாப்பாடு, மூடுக்கேத்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் கூட இருக்கு. நம்ம பாட்டு பேசிட்டு இருக்கான். எனக்கு யானை பத்தி தெரியாதுன்னு ஒரு விஷயமே இருக்க கூடாதுன்னு நங்கா சொல்லிட்டு இருக்கா. ப்ரொஃபசர்ட்ட பேசி முடிச்சுட்டு யான் திரும்பி பாக்குறான். பின்னாடி வந்து இந்த 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, இவர் கோவம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கோவமா இருக்கும்போது சூடாதான் காஃபி குடிப்பாரு, வைத்திய மாதிரி ஆயிருவாரு, நமக்குலாம் அது கெட்ட கனவு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சின்சியரா பேசிட்டு இருக்கான் அந்த பக்கம் அசிஸ்டன்ட்டும். ஓ, யாரு கெட்ட கனவுன்னு யான் கேட்க 2 பேரும் திரும்பி பாத்துட்டு இருக்காங்க. பாருங்க, உங்களை பத்தியே தப்பு தப்பா என்கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாங்க பிளேட்டையே மாத்திட்டுறா. எவ்வளவு தைரியம் தான் அதெல்லாம் எழுதி வச்சிட்டு இருப்ப டேய்யா, உனக்கு நான் வந்து அப்ப இருந்து பாவம் பாத்துட்டே இருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கால இருக்க நம்ம பிரான்ச்சுக்கு ஒரு மேனேஜர் தேவைப்படுது, அந்த பிரான்ச்சுக்கு ஒன்னு அனுப்ப போறேன்னு சொல்ல, போக மாட்டேன் பாஸ், சத்தியமா போக மாட்டேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு அங்க இருந்து ஓடி போயிடுறான் அசிஸ்டன்ட். நான் போய் கூட்டு வரேன் நாங்க அங்க இருந்து கிளம்புறா. அவ கையை பிடிச்சிட்டு, நீ வீட்டுக்கு வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து யானும் கிளம்பி போயிட்டு இருக்கான். நல்லா மாட்டோம் போலயே நாங்க யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த ஈஷி இருக்கால, அவளை சென்னு கூப்பிடுறான். என்ன பேசிட்டு இருக்கான் யாருன்னதுல மட்டும் கேளு, இல்லன்னு வச்சுக்கோயேன் உன்னோட நிலைமைக்கே வந்து பெரிய ஆபத்து வந்துரும்னு சொல்ல, அப்படி என்னதான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஈஷியும் கேட்க ஆரம்பிக்கிறா. அதுல யான் பாட்டி கிட்ட பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல பாட்டி, ஈஷி தான் அந்த ஃபார்மா குரூப்போட சிஇஓவே, அவரோட கம்பெனில இருந்து தான் அந்த மோசமான மருந்து வெளியாயிருக்கு. அந்த மருந்து தான் அவங்க உங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மி அளவு தான், ஆனாலும் உங்களுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொடுத்து இந்த வியாதியோட வீரியத்தை அதிகமாக்கி இருக்காங்க. பாட்டி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க பாட்டி, இது வந்து ஒரு மர்டர் அட்டம்ப்ட்னே நம்ம சொல்லலாம். இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம யான் பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே ஈஷி கேட்டுடுறா. சரி, நான் உன் கூட கை கோத்துக்கிறதுக்கு முழு அளவுல சம்மதிக்கிறேன், என்ன பண்ணுன்னு சொல்லு, இதுக்கும் மேல நம்ம ஆப்வியஸா இருக்க கூடாதுன்னு சொல்ல, அந்த டாக்டர் எக்ஸ் யாரு, உன் மேல அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்னு கேட்க எனக்கே தெரியல, யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஈஷி சொல்றா. எனக்கு லைட்டா டவுட் இருக்கு, பாக்கலாம் அப்படின்னு சென்னு பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நங்கா எப்படா வருவான் யான்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா யான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கதால ரொம்ப லேட் ஆயிடுது. அவன் வரதுக்குள்ள நங்கா நல்லா தூங்கி போயிடுறா. யான் வந்துட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, சீக்கிரமா அந்த டாக்டர் எக்ஸ மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஒரு ஹாப்பியான வெட்டிங் செரிமனியை கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க சென்னு நேரா கிளம்பி நங்காவோட சித்தி வீட்டுக்கு வந்துடுறான். பாவம் ஷூயும் எப்ப பாரு வீட்லயே இருக்கால, அவளை எங்கேயாவது கூட்டு போலான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அவகிட்ட சில விஷயத்தெல்லாம் வாங்கணும் தான். நீ ரொம்ப கலக்கலான பொண்ணா இருக்க, நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்க, நான் ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிசன் கிட்ட ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேன், என் திறமெல்லாம் வேற லெவல்னு சொல்லிட்டு ஷூயும் அழட்டிக்கிறா. ஓ பரவாயில்லையே, நங்கா மாதிரி நீயும் திறமையான ஆள் போலன்னு சொல்ல, நங்கா என்னதான் இருந்தாலும் டாக்டர், அதுவும் இல்லாம அந்த ஃபார்மா குரூப் இருக்குல்ல, அந்த கம்பெனில ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கவ, அவ கூட எப்படி என்ன கம்பேர் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஷூயூ சொல்றா. அந்த கம்பெனியோட சிஇஓ தான் ஈஷி, அவ கம்பெனில இருந்து தான் அந்த ட்ரக் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஏதோ புது புது தகவல் லீக் ஆக நிறைய உண்மை வெளியே வருது. நங்கா, நான் உன்கிட்ட வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சென் மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த ஷூயுவ பாதியிலே எங்க கழட்டி விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். நங்கா அடுத்த நாள் கால நல்லா தூங்கிட்டே இருக்கான். இன்னும் யான் அவ கையை புடிச்சிட்டு இருக்க, அவன் கையை கட்டி புடிச்சிட்டு இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. யானுக்கே சிரிப்பா வருது. ஆனா அதுக்குள்ள நங்கா உருண்டு பிறண்டு ஏஞ்சிடுறா. இன்னும் கொஞ்சம் மீசையில மண்ணு ஓட்டுன்னு காட்டிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிற மாதிரி படுத்துட்டு நல்லா தூங்க ஆரம்பிக்கிறா.
என்னன்னங்கா யோசிக்கிற, நைட் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியான்னு சொல்லிட்டு யான் சிரிச்சிட்டு இருக்கான். நங்காக்கு போன் வந்துருது. அவளோட ப்ரொஃபசர் தான். நங்காவும் லேப்குள்ள யாரோ வந்துட்டாங்க, இதெல்லாமோ திருடி இருக்காங்கன்னு சொல்ல நங்கா ஓடுறா. கூடவே நம்ம யானும் ஓடி போயிட்டு இருக்கான். இந்த முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்க. யான் பாக்குறான், இதுல இருக்க டீடைல்ஸ் இப்படி மிஸ் ஆகுறதுக்கு நங்கா நீ இப்படி ஃபீலே பண்ண மாட்ட. வேற என்ன மிஸ் ஆகுது என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டே இருக்க. இல்ல இல்ல வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு நங்கா நல்லா சமாளிக்கிறா. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு யான் வந்து சென்னு கிட்ட, நானும் நங்காவும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். சோ இந்த மாதிரி மத்த எல்லா வேலையும் கம்பெனி வேலையெல்லாம் நீ பாத்துக்கிறியா, என்னால வந்து இதுக்கும் மேல கம்பெனி வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். சென்னு ஷாக் ஆயிட்டு, நங்கா எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கல்யாணமான்னு யோசிக்க. சென், இங்க பாரு, நீயும் நானும் ஹூ பரம்பரையில இருந்து வந்திருக்கோம். என்ன நடந்தாலும் உன்னோட விசுவாசம் நம்ம குடும்பத்துக்கு தான் இருக்கணும்னு சொல்ல, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமானா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து யான் கிளம்பி போயிடுறான். அது வரைய வேலை பார்த்துட்டு இருந்தா நங்கா பாத்துட்டு இருக்கா என்ன விஷயம்னு. உனக்கு கல்யாணத்துக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நானே நிறைய டிசைன் பண்ணிருக்கேன், இதுல எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு பாருன்னு சொல்ல, ஓ டிசைனிங் வேறயா, பரவாயில்லையே கலக்குறீங்களேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணும், ப்ரொஃபஷனல் ஆளுங்க கிட்ட விட வேண்டியதானன்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல, என் ஒய்ஃப்க்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு மாடல்ல தான் இருக்கணும். இதுல கிட்டத்தட்ட 25 மாடல் ட்ரெஸ் நானே டிசைன் பண்ணிருக்கேன், இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுன்னு சொல்ல நங்கா பாக்குறா. வேகமா யானை கட்டி பிடிச்சிட்டு நான் பயங்கரமா ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் போர்ட் மீட்டிங் கூட ஆரம்பிக்குது. யான் இருக்கான்ல சென்னை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கும் மேல சென் எல்லா பொறுப்பையும் பாத்துக்குவான், என்னோட கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதால அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம், என்னங்க இது, கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு, இப்ப போய் நீங்க கல்யாணம் பண்றதா முக்கியமான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதான் என் தம்பி இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து நங்கா மெசேஜ் அனுப்புறா. என்னோட டெஸ்ட் ஃபைனல் லெவலுக்கு போயிருச்சு, இன்னும் ரிசல்ட் மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிம்மதியா அங்க இருந்து யான் கிளம்பி போறான். கிளம்புறவன் ஒரு பக்கம் கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்காக கிராண்டா ஏற்பாடெல்லாம் நடக்குது. அங்க ஒருத்தர் வராரு. யானோட அசிஸ்டன்ட் தான் அந்த கல்யாண வேலை நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான் மண்டபத்துல. அங்க வந்துட்டு, என்னப்பா இது, எல்லாம் ஓகே தானா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இத பாருங்க இந்த டாக்குமெண்ட்ட பாருங்க, இதெல்லாம் ஓகே தானேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்க வேலை பார்க்க நடக்கிற வேலையெல்லாம் ஒருத்தன் வீடியோ எடுத்து சென்னுக்கு அனுப்புறான். அதே மாதிரி யானும் வீட்டுல இருந்துட்டு என் ஒய்ஃப்க்கு கல்யாண ட்ரெஸ் எல்லாம் பாக்கணும்னு சொல்ல, இந்த ட்ரெஸ் பாருங்க சார், இந்த ட்ரெஸ் பாருங்க சார்னு சொல்ல, யான் அதை கொஞ்சம் கூட நிமிந்தே பார்க்காம இந்த புக்கையே பாத்துட்டு இருக்கான். வேற காட்டுங்கன்னு சொல்லிட்டு. இங்க யாரோ ஒருத்தங்க இங்கேயும் வீட்ல இருந்து வீடியோ எடுத்து சென்னுக்கு அனுப்புறாங்க. ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடும் நடக்குது, ஒரு பக்கம் யானும் பிஸியா இருக்கான் கல்யாண ஏற்பாட்டுல. எப்படிதான் அது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. இங்கதான் அவங்க நங்காவ ஒளிய வச்சிருக்காங்க. டாக்டர் எக்ஸா எந்த இடத்துல அவ வெளியே வர போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சென்னை யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, யானோட அப்பா கிட்டயாவது கேட்கலான்னு வந்து பார்த்து அங்கிள்னு கூப்பிட, ஆஹா என்கிட்ட பேசாத, கல்யாண வேலையில நான் பிஸியா இருக்கேன்னு அவரும் அதுக்கு மேல அனுப்பிடுறாரு. சென்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஈஷிக்கு கால் பண்ணி, என்ன நடக்குதுன்னு புரியல, நங்காவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, கண்டுபிடிக்க முடியலையா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வேலை முடி, இல்லனா ஒட்டுமொத்தமா நம்ம 2 பேர் கம்பெனியும் அழிஞ்சு போயிரும், நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இங்க நங்கா கிட்ட மறுபடியும் யான் வந்துடுறான். சாப்பிடலான்னு சொல்லிட்டு சமைச்செல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். எப்படி வேலை போகுதுன்னு நங்கா கேட்க, ஒருத்தர் நம்ம யானோட அசிஸ்டன்ட் கிட்ட கல்யாண மண்டபத்துல பேசிட்டு இருந்தார்ல, அவர் காட்டின டாக்குமெண்ட் எல்லாமே இவங்களோட ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் தான். கல்யாண வேலையை பேசுற மாதிரி அங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் சீக்கிரட்டா மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் பாக்குறதுக்காக அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுங்களுமே நிறைய ஆபீஸ் ஒர்க் தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யான் படிச்சுட்டு இருந்த புக் எல்லாம் ஆபீஸோட உண்மையான மெட்டீரியல்ஸ் தான். இப்படி யாருக்குமே தெரியாம எல்லாரையும் ஏமாத்திட்டு யான் அவனுக்குள்ளேயே பயங்கரமா அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். நங்கா பாக்குறா, கலக்குறீங்க, சூப்பரா வேலையை முடிச்சிருக்கீங்கல்ல, அதனால நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ல வெளியே வந்து நிக்கிறா. நங்கா ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, இந்த மாதிரி ஒரு கொடுத்து வச்ச பையனை இந்த உலகத்திலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில சென்னுக்கு கால் வருது. நங்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு உங்க பாடி கார்டு சொல்லிட்டு இருக்கான். வேகமா சென்னு கால் பண்ணி ஈஷி கிட்ட எனக்கு லொகேஷன் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, போய் போட்டு தள்ளிரு, அவளை உயிரோட விடாத கொன்னுடுன்னு சொல்ல, நங்காவை தான் அவன் லவ் பண்ணான்ல, சோ லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிக்கிறியா, ஜெயில கழித்தீங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி அவளை கொல்ல முடியலன்னா அவளுக்கு பாதுகாப்பு யார் கொடுத்துட்டு இருக்கா, யான். யான் மட்டும் இல்லைன்னா அவளால எதையுமே வெளியே கொண்டு வர முடியாமலே போயிடும், அப்போ நீ அந்த வேலையை பாரு, அவனை முடிச்சிரு அப்படின்னு சொல்ல, நான் அதை பண்றேன் அப்படின்னு சென்னை அங்க இருந்து கிளம்புறான். நங்காக்கு இன்னும் ஒரே ஒரு ரிசல்ட் தானே வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவ கரெக்டா எடுத்து பாக்குறா. இந்த மருந்துல எவ்வளவு கேவலமான பொருள்லாம் கலந்துருக்கு, இதனால மக்களுக்கு என்ன ஆபத்து வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு.
ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ரிசல்ட் அந்த மருந்து மக்களுக்கு போடவே கூடாதுன்னு தெரியப்படுத்திருச்சு. என் ரிசல்ட்டுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க யான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போறத யானோட அசிஸ்டன்ட் உங்களை ஃபாலோ பண்ணி யாரோ பின்னாடியே போறாங்கன்னு சொல்ல, சரி ஓகே நங்கா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு போல, இதுக்கும் மேல இங்க இருக்க கூடாது. நங்காவை கூட்டிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்கான். கிளம்புறவன் நேரா நங்காவோட சித்தி கிட்ட கூட்டு போயிடுறான். இல்ல கல்யாண இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் தான் வந்தோன்னு இன்விடேஷனை கொடுத்துட்டு, நான் சொல்ற வரைய நங்காவை இந்த வீட்டுல பத்திரமா வச்சுக்கணும், ஓகேவா அப்படின்னு கேக்குறான். என்ன மாப்பிள, இதை நாங்க பண்ண மாட்டோமா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சித்தி சொல்லிட்டு இருக்கா. நங்கா பாக்குறா, அந்த என் தங்கச்சியை நம்பி இந்த இடத்துல விட்டு போறீங்க, அவ ஏதாவது பண்ணிட்டானா ஷூயூ அப்படின்னு சொல்ல, ஷூயூ ஒன்னும் அவ்வளவு அப்பாவி கிடையாது. எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். நமக்கு ஹெல்ப் பண்றதுதான் அவளுக்கும் அவ ஃபியூச்சருக்கும் நல்லதுன்னு அவளுக்கு தெரியும். சோ கண்டிப்பா ஒண்ணும் பண்ண மாட்டா. நீ உன்னோட பாதுகாப்பை மட்டும் பாத்துட்டு அந்த ரிசல்ட்டை மட்டும் எனக்கு அனுப்பி வை, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஈஷியை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. எங்களோட புது ட்ரக்கை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அந்த ட்ரக் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒளியேத்தி வைக்க போதுன்னு அவ பேசிட்டு இருக்க. பிரேக்கிங் நியூஸ் வருதுன்னு அந்த ரிப்போர்ட் இருப்போன்னு பாக்குறா. உங்களோட ட்ரக்க பத்தி டாக்டர் எக்ஸ் ஒரு முக்கியமான தகவலை ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். அந்த ட்ரக் ஆபத்தானதாமைன்னு சொல்ல, முட்டாள்தனமா கேள்வி கேட்காதீங்கன்னு ஈஷி அங்க இருந்து கத்திட்டே உள்ள போறா. போய் போனை செக் பண்ணி பாக்குறா. டாக்டர் எக்ஸ் உண்மையாவே இந்த தகவலை ரிலீஸ் பண்ணிருக்கத பாத்துடுறா. நேரா சென்னுக்கு போன் பண்ணிட்டு மாற்ற முடிச்சியா இல்லையா, டாக்டர் எக்ஸ் யாரோ ஒரு ஆளுங்கிறதால இந்த நியூஸ் இன்னும் பெருசா போகாம இருக்கலாம், ஆனா லீகலா யாராவது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஜெயிலுக்கு போக வேண்டியதான்னு சொல்ல, என்னால எதுவும் பண்ண முடியல, நங்காவை தேடி போனேன், எனக்கு நங்கா கிடைக்கலன்னு சொல்ல, நங்கா கிடைக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, யான் கதையை முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஷி கத்த ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம யானை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கார் வந்துட்டே இருக்கு. யான் பாக்குறான். வண்டியை நிறுத்துன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த ஆளுங்க கிட்ட கேட்க, உங்க தம்பி தான் உங்களை கூட்டு வர சொன்னாரு, வாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் தள்ளி விட்டுட்டு யான் அங்க இருந்து கூட்டு போறாங்க. அதே மொட்டை மாடியில தான் சென்னு நின்னுட்டு இருக்கான். யான் அங்க உள்ள வந்துடுறான். நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா என்னெல்லாம் ஃப்ராடு பண்றீங்க, இந்த கம்பெனில உன்னை பத்தி மட்டும்தான் எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க, என்ன ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்கிறது இல்ல. சரி ஓகே, எனக்கு அந்த வாழ்க்கை தான் சரிப்பட்டு வரல, லவ் லைஃப்லயாவது நல்லபடியா செட்டில் ஆகலான்னு பார்த்தா அதையும் நீ வந்து கெடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம யானை அட்டாக் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன அவ்வளவு முக்கியமானவனா, என் லவ் லைஃபை இப்படி கெடுக்க பிளான் பண்ணிருக்க, அந்த பொண்ணுக்கான முன்னாடி நான் நல்லவனா தெரியணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 4 வருஷம் உழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா, ஆனா அது எல்லாத்தையும் நீ சுக்கு நூறா உடைச்சிட்ட அப்படின்னு கத்த ஆரம்பிக்க. யான் பாக்குறான். சென், நீ எவ்வளவு கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது, நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டேங்கிறது உண்மைதான், ஆனா அது என்னோட ஐடியா கிடையாது. அந்த பொண்ணு யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடிதான் நான் அவளை என்னோட ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அதெல்லாம் முடியாது, இதுக்கும் மேல விஷயம் ரொம்ப அசிங்கமா போயிட போகுது, நான் உன்னை கொன்னே தேடுவேன்னு கையில வெப்பன் எடுத்துட்டு யான் கிட்ட போயிட்டு இருக்கான். யான் சொல்றான், சரி ஓகே, நங்கா கிட்ட இருந்து தானே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது, நான் பொய் சொல்றேன், நங்காவை லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டேன் அப்படிங்கிறது தானே உன் பிரச்சனையே, நங்கா என்ன லவ் பண்ணனா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, இந்த பிரச்சனை நங்காட்ட இருந்து ஆரம்பிச்சது, நங்காட்டையே முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். உடனே அமைதியா அது சென்னு என்ன சொல்றான்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் நேரா கிளம்பி போயிட்டு நங்கா கிட்ட, உங்களை பாத்துக்க சொல்லி பாஸ் என்ன அமிச்சாருன்னு சொல்ல, பாசு ஒன்னு அமிச்சாரா, யான் எங்க போனாரு சொல்ல போறியா இல்லையா, நான் வந்து அவரோட பொண்டாட்டியா, இந்த இடத்துக்கு முதலாளியா கேக்குறேன், சொல்லுன்னு சொல்லிட்டு நங்கா மிரட்டிட்டு இருக்கா. சென்னுதான் கூட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட, நங்கா யோசிக்கிறா அப்படி நடக்க கூடாதுன்னு வீட்ல இருந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. போற நங்கா நேரா ஈஷி கிட்ட போயிட்டு, நான் பண்ண ரிசர்ச் எல்லாமே இங்க இருக்கு, இந்த விஷயத்த நான் இன்னும் லீகலா ரிலீஸ் பண்ணலங்கிறதால இந்த விஷயம் இந்த பென்ட்ரைவ் வெளியே போகாம இருக்கிற வரைய யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, இதை நான் உன்கிட்ட கொடுத்துட்டுன்னு சொல்ல, அப்படிவா வலிக்கு, சென்னு கரெக்டான வேலையை தான் பாத்திருக்கான் போல, சரி ஓகே அப்ப என்ன பண்ற, அது என்கிட்ட கூடுன்னு சொல்லிட்டு ஈஷியை புடுங்கிறதுக்கு வரா. என் புருஷன் முதல்ல வரணும், அவன் வந்தா நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து போலீஸ் உள்ள வராங்க. நீங்க உங்களை மிரட்டி பென்ட்ரைவ வாங்க ஆரம்பிச்சு அந்த ட்ரக்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணதை நாங்களே பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டோம், ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நங்காக்கு ஒண்ணுமே புரியல, நாங்க வரது போலீஸ்க்கு எப்படி தெரியும், என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். இது எல்லாமே யான் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, அவர் மாட்டினாருன்னா கண்டிப்பா நீங்க இங்க வருவீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, யானுக்கு முன்னாடியே தெரியுமான்னு நங்கா யோசிக்கிறா. அதே மாதிரி இங்க இன்னொரு பக்கம் வந்து சென்னையும் அரெஸ்ட் பண்றாங்க. சென் பாட்டுக்கு அமைதியா போலீஸ் கிட்ட மாட்டி நின்னுட்டு இருக்கான். நீ வின் பண்ணிட்ட, மறுபடியும் வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நங்காட்ட ஆரம்பிச்ச பிரச்சனைய அங்கேயே முடிக்கலாம்ல அப்படின்னு யான் சொல்லிட்டு, எனக்கும் அவளுக்கும் இருக்கிற காதல் பொய்ன்னு சொன்ன, அவளோட இத்தனை வருஷம் ரிசர்ச் மெட்டீரியல எனக்கு ஒரு ஆபத்துனதும் போயிட்டு நேரா ஒப்படைக்க முடிவு பண்ணிருவா, அப்படி மட்டும் முடிவு பண்ணிட்டானா எங்க காதல் உண்மைன்னு உனக்கு தெரியும்ல, இதுக்கும் மேலையும் அது பொய்ன்னு சொல்லிட்டு தேவையில்லாம சண்டை போடாத அப்படின்னு யான் சொல்லிருக்கான். ஒரு வேலை ஒப்படைக்கலனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க யான் பாக்குறான். என் கதையை நானே வேணா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நங்கா நேரா கிளம்பி போயிருக்கா. அங்க இருந்து அசிஸ்டன்ட் இந்த வீடியோவை எடுத்து அமுச்சு வச்சிட்டு இருக்கான்.
சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கரமா சென் அப்செட் ஆயிடுறான். நம்ம ரொம்ப லேட்டு தான் போல, நம்ம காதல் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல போலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்செட் ஆயிட்டு போலீஸ் கிட்ட அப்ரூவரா அவனே சரண்டர் ஆயிருக்கான். யான் அமைதியா பாத்துட்டு இருக்கான். கேஸ் ஒரு வழியா நிம்மதியா முடியுது. அங்க இருந்து நம்ம நங்கா வெளியே வந்துட்டு இருக்கா. அங்க இருந்து ஈஷிய வெளியே கூட்டு வராங்க. எங்க அல்சைமருக்கு தரவே கூடாத ஒரு மருந்து கொடுத்து பல பேரோட உயிருக்கு ஆபத்தை வரவழைச்சிருக்கீங்க, என்னங்க ஆளுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஆளுங்க துரத்திட்டு வர ஈஷி அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நங்கா வீட்டை உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளோட ப்ராஜெக்ட ஒரு வழியா நேரடியா பப்ளிஷ் பண்ணி வச்சிடுறா. இதனோட லைஃப் ஒர்க், இந்த ஒர்க் வெளியே போயிட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல யான் பக்கத்துலயே உட்காந்து பாத்துட்டு இருக்கான். உன் லைஃப் ஒர்க்க எனக்காக தியாகம் பண்ண சம்மதிச்சல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு இப்ப அந்த மருந்தை நம்ம நிறுத்திட்டோம்ல கொஞ்ச நாளாவே, சோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு பரவாயில்லாம ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விருந்துக்கு கூட்டிட்டு வரான். பாட்டி, நம்ம ஞானோட அப்பா, அப்புறம் நங்காவோட சித்தி, அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா ட்ரீட்டுக்கு வந்திருக்காங்க. பாட்டி பாத்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பரம்பரை வளையல் இருக்கும் போல, அதை யானோட அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. இனிமே இந்த வீட்டு தலைவி நீதாம்மா, இந்த வளையல் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் இந்த குடும்பத்தோட பொறுப்பு ஒட்டு மொத்தமா இருக்கும். அதை என் மருமக நங்கா கிட்ட நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நங்கா கிட்ட கொடுக்க பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். ஹாப்பி ஆயிட்டு நங்காவை ஓடி வந்து யான் கட்டி பிடிச்சுக்கிறான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நங்கா பாக்குறா. அடுத்த ஒரு டெஸ்ட் நான் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்ல இன்னும் டெஸ்டான்னு சொல்லிட்டு யான் யோசிக்கிறான். ஆமா, ரொமான்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் மாறுதுன்னு நான் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒன்னதான் யூஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல யானும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க நங்காவும் சிரிக்கிறா. அதோட தான் அந்த கியூட்டான மூவி ஒரு எண்டுக்கு வருது. விறுவிறுப்பா போன இந்த மூவி முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி நம்ம சேனல்ல வரப்போகுது. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.